பரணி ஆரம்பிச்சிருக்க பரணி அப்படின்றத. ஃபஸ்ட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு சேடான அப்டேட். ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. அதுதான் கோர்ட் தீர்ப்பு வந்துட்டு Jan 9th மார்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸில் ஓவர்சீஸில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு போஸ்ட்பாண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாங்க. அதுதான். அப்புறம் டஸ்கரே அப்படின்ற ஹிந்தி சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸு அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Jan 16th வருது. அப்புறம் ரவிதேஜாவோட பாரத மகா, எனக்கு அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, BMW அதான் விஞ்ஞாபதி. ஓகே, அதோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீ தேன் ஆண்டாள் ஃபிலிம்ஸோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் Jan 30th ரிலீஸ் ஆகுது. திரௌபதி 2லேருந்து செகண்ட் சிங்கிள் த்ரௌசி கிராம் அப்படின்ற லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பராசக்தி படத்துலேருந்து சேனை கூட்டம் லிரிக் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்கு ஆல்ரெடி சாங் வந்துருச்சு, பட் இதுதான். அப்புறம் ரவிதேஜா பட ட்ரெய்லர் வந்துச்சு. சொல்லிட்டாரு. BMW இது இந்த நியூஸ் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ராஜா ஷாப்போட தமிழும் 9th ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாட்டி 9th ரிலீஸ் ஆகுது. எஸ், சென்னையில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டு. தமிழ் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு தமிழ் வெர்ஷன்ல வந்து 10ஆம் தேதி ஆகிற மாதிரி இருந்துச்சு. தமிழ் வெர்ஷன் இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆமாம். ஸோ சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். ட்ரிவியா நீங்க சொல்லுங்க. எல்லாம் நான் வந்து சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஆனா பிரகாஷ் ப்ரோ, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ப்ரோ. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன இப்ப இருந்தாலும் என்னங்க, அது காட்டிலே இப்படிதான் தள்ளி தான் போகணும்னு சொன்னால, உடனே இது பண்ணுவாங்களான்னு. சென்சார் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஸ்பீக்கர் கேட்குது. ஸ்பீக்கர்ல சாரி, ஸ்பீக்கர்ல வந்து நாய்ஸ் கேட்குது பின்னாடி. சென்சார் இஷ்யூங்களா? நான் வந்து என்னன்னா, ரைட், நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா. ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் புக் பண்ணியிருந்தேன். அந்த ஷோஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அஜித் பல்தான் சொல்லுங்க ப்ரோ. படம் வந்து எப்போ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? Jan 10th இல்லை 14th? நிறைய பேர் 14th சொல்கிறாங்க. நான் இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. நான் அது பேஸ்ட் ஆன் வெள்ளிக்கிழமை வர இதை பொறுத்து தான், ஜுடிஷரி அந்த அவங்க என்ன சொல்றாங்க அதை பொறுத்து தான். ப்ரோ இப்போ ஃப்ரைடேவே கொடுத்துட்டாலும் நெக்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரைடே வந்து உடனே இவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க அவங்களுக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்க கொடுத்தாங்கன்னா கொடுங்கன்னாலுமே நீங்க சொல்ற மாதிரி 1 day கழிச்சு 2 நாள் கழிச்சு கொடுங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, அங்க சிபிஎஃப்சி வந்து இவங்க ஆர்டர் போட முடியாது. ஜஸ்ட் இவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கோர்ட்ல இருந்தே கொடுக்க முடியும். அவங்க அந்த பாயிண்டே அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. 10 days சும்மா இருந்தாங்க. நிறைய இருக்கு ப்ரோ, ஒரே குழப்பமாவே இருக்கு. அவங்க 5ஆம் தேதி தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. December 22 வந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பவே பார்த்துட்டு யூஏ கொடுத்துட்டாங்க ப்ரோ, யூஏன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 5th தான் கொடுத்துருக்காங்க. யாரு ப்ரோ இன்னொரு ஆள் ஒருத்தருங்கிறாங்க? என்ன அரசியல் இருக்கு மாதிரியே இருக்கு ப்ரோ. இந்த மோய் இருந்துட்டு போட்டோம் ப்ரோ. அதான் பரணி ப்ரோ, சப்போஸ் வந்து அவங்க சைட்ல ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்க 20 நாள், அவங்க இன்னைக்கே இதாக சொல்லிட்டாங்க 20 days மினிமம் வந்து நாங்க எடுத்துக்கணும். ஸோ 20 days எடுத்தாங்கன்னாலாம் இந்த மந்தே ரிலீஸ் ஆக போயிடும். அது ரீசன்ட் போனா 20 days ஆகுமா ப்ரோ? அப்படிதான் சொல்லியிருக்காங்க ப்ரோ. 20 days ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க கோர்ட்டுக்கே கேஸ் பண்ணது. தெரியல, டீட்டெயிலா பிரகாஷ் ப்ரோ தான் கேட்கணும். ரிலீஸ் டேட் இது பண்ணுவாங்க. வெர்டிக்ட பொறுத்து தான் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
14th 10ஆம் தேதினால இவங்க யோசிக்கவே மாட்டாங்க ப்ரோ. ஓவர்சீஸ் ஒரு நாள் அங்க ரிலீஸ் பண்ணிட்டு 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ற பிளானே பண்ணிருப்பாங்க. இது அதை தாண்டி போங்கங்கிறது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு இந்த ஒரு டீட்டெயில்டா எனக்கு தெரியல. பட் ஆனா நான் எல்லாரும் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த டேட்ட விட்டா அடுத்து வந்து ஜான் 14th அது வந்துரும். ஓவர்சீஸ்ல பிரச்சனையாகும் பரணி ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஓவர்சீஸ் வந்து ஆல்ரெடி தியேட்டர்ஸ் எல்லாம் இதாயிரும். அப்பதான் அந்த டைம்ல நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கும். தியேட்டர்ஸ் கிடைக்காது. அது செட்பேக் தான் ஆகும். ப்ரோ சில பேர் போட்டிருந்தாங்க பராசக்திக்கும் இன்னும் சென்சார் சர்டிபிகேட் வந்து ப்ரொடக்ஷன் சைடு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுலயும் இல்ல கொஞ்சம் சென்சார் சர்டிபிகேட் பராசக்திக்கும் வரல ப்ரோ. வரலையா? நேத்து வரைக்கும் வரல. வந்துருச்சு, இவங்க அனௌன்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்க. இல்ல வரல. பராசக்திக்கு வரல. என்னன்னா அந்த படத்துக்கும் வந்து ரீவைசிங் கமிட்டில போய் தான் வந்துட்டு அவங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இவங்க தரல. அதனால ரீவைசிங் கமிட்டில போயிட்டு யுஏ குடுத்துட்டாங்க. ஓகே. ஆனா சர்டிபிகேட் இன்னும் கைக்கு வரல. அது டிலே ஆச்சுன்னா கான்ஃபிடன்ஸா ஒரு இருக்காங்க ரீவைசிங் ப்ரோ. ஆனா இன்னும் தியேட்டர் எங்கேயுமே ஓப்பன் ஆகல ப்ரோ. மேஜர் சிட்டிஸ் எந்த ஏரியாலுமே ஓப்பன் ஆமா, ஆகல ஆமா, ஆமா. இப்போ சென்சார் வந்தா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ப்ரோ. திருச்சி இவங்க ப்ரொமோஷனுக்கு வெளில போறாங்க, இதை பார்க்க மாட்டாங்க. ஏங்க இது பார்க்காம எப்படிங்க? வந்துருங்க. ஆனா மோஸ்ட்லி எனக்குமே வந்துட்டு நாளைக்கு பொறுத்து தான். இப்போ நாளைக்கு வரலன்னா அந்த படமுமே வந்துட்டு போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, விடாமுயற்சி மாதிரி. அதெல்லாம் வந்துரும் பராசக்திலாம். ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ பராசக்திக்கு வாய்ப்பு இல்ல. ஜனநாயகனுக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நியாயமா பராசக்திக்கு தான் நடக்கணும். ஏன்னா சென்டர்ல கை வச்சிருக்கிறது அவங்க தான். ஆனா அவங்க ஜாலியா வந்துருவாங்க இருக்கு 10ஆம் ப்ரோ. தேதி. இல்ல ஆக்சுவலா மாவீரன் எனக்கு எனக்கு இது இவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டு கட் சொல்லி இது பண்ணி எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுக்கலையான்றது தான் எனக்கு டவுட்டு ஜனநாயகனுக்கு. டவுட் வேணாம் பரணி. கோர்ட்ல ரிவைசிங் அந்த கட்டெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே சும்மா பொய்யா வாதாட முடியாதுல்ல கோர்ட்ல. அது அவங்க என்ன அவங்க தெளிவா சொல்றாங்கல்ல, இத்தனாம் தேதி நாங்க 18ஆம் தேதி நாங்க அப்பீல் பண்ணோம், இவ்வளவு கட்ஸுக்கு இது பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டோம், யூஏ 16+ இது கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திடீர்னு 5ஆம் தேதி வந்து இப்படி யூட்டர்ன் எடுத்துட்டாங்க, இது எப்படி இது பண்ண முடியும்? அதுவும் அந்த கமிட்டியில இருக்கிறவங்க 4 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா அது எப்படி ரிவைசிங் கமிட்டிக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அதுதான் ப்ரோ. இப்போ இவங்க வந்துட்டு இவங்க சென்சார் இது டிலே அவங்க மேலே தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்ல 5ஆம் தேதியோ நம்ம தான் அவங்களுக்கு நியூஸ் வந்துச்சுன்ற மாதிரியும் சொன்னிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் ஏன் ப்ரோ டே ஆஃப்டர் டுமாரோ போனாங்க? நாளைக்கு கொடுக்க வேண்டியதானே ப்ரோ. கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் அபிஷியலா அது போஸ்ட் பண்ணு கேவிஎன் போஸ்ட் பண்றா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேவிஎன் இல்ல, மாலிக் ஸ்ட்ரீம்ஸ். மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கேவிஎன் எதுவும் போடல. சைடுல லோகோ பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி. டாக்ஸிக் தேவையா ப்ரோ? இப்ப ப்ரோ அதுவும் அவங்க படம் தானே ப்ரோ. நாளைக்கு அவங்க படம் அவரோட பிறந்த நாள் ப்ரோ. விடாமச்சிக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருப்பானுங்க ப்ரோ எவனுக்கோ அத மாதிரி. அவனுக்கு என்ன, அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவங்களோட மெகா பட்ஜெட் படம் அது விட்டு ஓகே ப்ரோ. அது ஓகே தான் ப்ரோ. இது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இதுவும் மெகா பட்ஜெட் படம் தான். இது எல்லாமே இப்போ யார் கேட்கறது ப்ரோ? அது எல்லாமே இது ரிலீஸ் டைம்ல அவரு பொலிட்டிக்கலா எல்லாமே இது பண்ணி தான் அவங்க ரெடி ப்ரிப்பேர் ஆகி தான் ப்ரொடியூஸ் பண்ணவே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. Jannayagan sensor certificate has not been listed before Justice P.T. Asha of Madras High Court tomorrow for pronouncing orders. நாளைக்கும் சர்டிஃபிகேட் இது பண்ணலன்னு தான் சொல்றாங்க. ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ ஸ்கிரீன்ஸ்லாம் அலோகேட் பண்ணுவாங்க? பராசக்திக்கு அட்வான்டேஜ் தானே. ஆமா, அதுக்கு மேல பராசக்தி வரணும். வந்துரும் ப்ரோ. நாளைக்கு திருச்சி போறாங்களா? அவங்க நாளைக்கு திருச்சி போறாங்களா? ஏங்க நீங்க வேற இல்ல சொன்னாங்களா என்ன? வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி போறேன் நான். இன்னைக்கு கவுண்ட் டவுன் போஸ்ட் வந்துச்சு பராசக்திக்கு. வந்துச்சு 3 days முன்னாடி போட்டுருக்காங்க. 23 minutes. 3 days to go. ஓகே. பராசக்திக்கு வந்துருங்க. வராத மாதிரி வராதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் இவங்க கேஸ் போட்டிருக்க மாதிரி நாளைக்கு பராசக்தி அவங்க கேஸ் போடுறதுக்கான எல்லாம் இதுவும் இருக்கு. இப்போ இவங்களுக்காவது அப்ஜெக்ஷன் அந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க, நோட்டிபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க.
அதெல்லாம் இருக்கு. இப்போ இவங்க எதுவுமே இல்லாம இப்ப தாராளமா போய் இவங்க கேஸ் போடலாமே. எங்க 2 நாள்ல படத்தை வச்சுட்டு எங்களுக்கு இன்னும் சர்டிபிகேட் தராம இருக்காங்க. நாங்க ரிவைசிங் கமிட்டி இவங்களுக்காவது ரிவைசிங் கமிட்டி இப்ப போக சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி ரிவைசிங் கமிட்டி போய் பார்த்து அதுலயும் என்ன இது பண்ணணுமோ அதையும் பண்ணி ரெடியாகி அதுக்கான சர்டிபிகேட் இது கொடுக்குறோன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலன்னா இமீடியட்டா கேஸ் போட்டாங்கன்னா அடுத்த இதுல இமீடியட் இதுல சர்டிபிகேட் வந்துடும். அவங்க இப்போ 2 நாள்ல படத்தை வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ இவங்க எப்படி 4 நாள்ல படத்தை வச்சுட்டு அந்த தேதி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்போ இவங்க 2 நாள் தான் இருக்கு. ஆனா இவங்க ஏன் அமைதியா இருக்காங்கிறதும் புரியல. இவங்க அப்புறம் நாளைக்கு தள்ளி வைக்காம மண்டே ஃப்ரைடே அன்னைக்கு வைக்கிறாங்க. ஏதோ ரீசன்ஸ் இருக்கா? அது அவங்க ஜட்ஜு முடிவு பண்றதுதான் அதெல்லாம். நம்ம தான் படத்தை இது பண்ணி நாளைக்கு வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அது ஜட்ஜு முடிவு பண்றதுதான் அதெல்லாம். பராசக்திக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு இது தெரிஞ்சிடும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசைன் புக்கிங் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பாப்போம். பிரகாஷ் ப்ரோ பேசினாரா இருந்து? இல்ல அவர் ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் காணோம். ஆவேரன் ப்ரோ கீழே கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்களா? என்னாச்சு? 8 கமெண்ட் இருக்கு. எதை பத்தி? அதுல யார் கமெண்ட் அதிகமா இருக்கு அதை பத்தி தான். எபின் பரணி கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நடந்தது ஒரு அநியாயம். இல்லைன்னா டிசம்பர்லயே இவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அது கரெக்ஷன் இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க பண்ணிட்டாங்க. ஓகேவா? கரெக்ஷன் பண்ணி நீ சர்டிஃபிகேட் யூஏங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க. இவங்க என்ன யூஏன்னு சொல்லிட்டனாலதான் 2 டைம் லாக் பண்ணனால நம்ம கன்ஃபார்மா சர்டிஃபிகேட் வரப்போகுதுன்னு நினைச்சு உறுதியா இருந்தாச்சு. திடீர்னு 5ஆம் தேதி நீங்க படத்தை ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சு நீங்க அங்க போய் ரினியூல் பண்ணிக்கீங்க, அதாவது இது பண்ணிக்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்கன்னா இவங்க எப்படி 5ஆம் தேதி 4 நாள் வச்சுக்கிட்டு, அதாவது சொல்ல போனா கேப் நடுவில் 3 நாள் தான், 6, 7, 8 இதுக்குள்ள போய். ஏன்னா ரிவைசிங் கமிட்டியோட ரூல் என்னன்னா, நீங்க ரிவைசிங் கமிட்டில போய் சென்சார் பண்ணா அங்க சர்டிஃபிகேட் மினிமம் 3 days to 6 months ஆகும். ரூல்ஸ் பிரகாரம் மினிமம் 3 days, ரொம்ப கம்மியான நாள் 3 நாள். அதனால சர்டிஃபிகேட் பராசக்தி இன்னும் கைக்கு வரல. பராசக்தி திங்கக்கிழமை சென்சார் ஆச்சா, ரிவைசிங் கமிட்டி சென்சார் திங்கக்கிழமை நினைக்கிறேன். செவ்வாய் புதன், இன்னைக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் நேமோ வரும். அது மினிமம் 3 days கனெக்ட் பண்ணி. ஏன்னா ரிவைசிங் கமிட்டியோட ரூல் பிரகாரம் போய் நீங்க உடனே போய் தான் சென்சார் பண்ணிடும். சென்சார் பண்ணாலும் சர்டிஃபிகேட் வாங்கிட முடியாது அவங்க. அதனாலதான் இவங்க இனிமேல் ஜனநாயகம் இனிமேல் ரிவைசிங் கமிட்டி போனா நல்லா இருக்காருன்னா கோர்ட்டுக்கு போனது. கோர்ட்ல அவங்க வாதாடினால நீங்க பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட ட்வீட்ஸ் தான் வந்திருக்கும். ஒரு தணிக்கை குழு அதிகாரிகள் 5 பேர் உட்காந்து ஒரு படம் பார்க்குறாங்க. 5 பேர் படம் பார்க்கும்போது 5 பேரும் ஓகே சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு யூஏன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, படத்துல மத ரீதியா ஏதோ இருக்கதா சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சொல்லி அவங்களே சொல்லி நீங்க ரிவைசிங் கமிட்டி போயிருந்தாங்க. ஆக்சுவலா யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த படம் பார்த்த அதிகாரியே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. படம் பார்த்த அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ணா அது எப்படி புகார்தாரரை ஏத்துக்க முடியும்? வெளியில இருந்து கம்ப்ளைண்ட் வரல. இல்ல படம் பார்த்த 5 பேர்ல ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, 4 பேர் ஓகே தானே சொல்லிக்கிறாங்க, அப்ப மெஜாரிட்டி தானே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வரப்பு அதாவது இவங்க தரப்பு வாதத்தெல்லாம் சொல்லியிருந்தாலுமே இன்னைக்கு நமக்கு கோர்ட்டு இப்படிலாம் போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. இவங்க மேல இருந்து ப்ரெஷரா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷரா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு முரட்டு அநியாயம் பண்ணிருக்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு கேஸ் கொடுத்துக்கிறாங்க, அதை நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனே கிளியர் பண்ணா கூட பரவாயில்ல. இவங்க தீர்ப்பே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாத்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ், அப்ப நாளைக்கு ஏதாச்சும் காலையில் அதை பண்ணிருக்கலாம். இது என்னென்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே ராணுவ தளவாடங்கள்ல படத்துல நீங்க பயன்படுத்தினா அல்லது விசுவலா காமிச்சா நீங்க அதுக்கு என்ஓசி வாங்கணும். அது இந்த படத்துல எப்படி இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அமரன் படத்துல அங்க போய் ஷூட் பண்ணனால அவங்க ஒரு என்ஓசி வாங்கினாங்க. லியோ படத்துல அங்க போய் ஷூட் பண்ணாலும் காஷ்மீர்ல மட்டும் பர்மிஷன் வாங்கினாங்க. இது மாதிரி பர்மிஷன் வாங்கினது அட்டாச் பண்ணணும் படத்துல, அவங்க அட்டாச் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேவியன் அட்டாச் பண்ணல, அதுக்கப்புறம் சென்சார் தரப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டடா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனா அது கொஞ்சம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு காரணம். அப்புறம் சொன்ன காரணம் எப்படின்னா, படத்துலயே பாத்தீங்கன்னா நீங்க அந்த எம்பளம் எல்லாம் காமிக்கிறீங்க, ராணுவ எம்பளம்லாம். அதுல அதனால நீங்க ராணுவத்திட்ட ஒரு நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு வரணும்
அவங்க ராணுவ அதிகாரிகள் யாராவது ஒரு ஆள் அங்க வர சொல்லி எப்பவுமே அந்த யாராவது ஒரு ஆள் ஒரு நிபுணர்கிட்ட கொடுத்து ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. இது உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இன்னும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களாம் இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கறத இவங்க சொல்ற தரப்பு வாதம். அடுத்தது இன்னொரு பெரிய இஷ்யூ என்னன்னா, இதை மத ரீதியா புண்பட்டுருச்சு. என்ன மத ரீதியா புண்பட்டுச்சு, படமே பார்க்காம எப்படி புண்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா, பகவந்த் கேசரி ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வி அப்படின்னு சொல்லி இருக்கும். ப்ராஜெக்ட் வின்னு ஒரு வில்லன் சொல்லுவாரு. அது வீன் இருக்கும் நேம். இங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ஓம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஓம்ங்கிறத எது காரணமா வச்சு இழுத்துட்டாங்களா என்னங்கிறலாம் தெரியல. ப்ராஜெக்ட் ஓம் அப்படின்னு சொன்னா அதை வந்து மத ரீதியா ஓம்ங்கிறத நாங்க வந்து இப்படி மனம் புண்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னங்க தெரியல. இப்படி பல காரணங்களை சொல்லி 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 ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு பிளான் பண்ணி கடைசி நேரத்துல வந்து நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப என்ன வகையிலன்னா, ஒரு பொங்கலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு தமிழ் சினிமால ஒரு பெரிய நடிகர் படம். அதுக்கு போக படம் வந்து பிசினஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 300 கோடி 500 கோடி டார்கெட் அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட் உள்ள ஒரு படம் அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த ஒரு ஹீரோ மட்டும் சம்மந்தப்பட போறது கிடையாது. ப்ரொடியூசர்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து, தியேட்டர் அதிபர்ல இருந்து, ரசிகர்கள்ல இருந்து எல்லாருமே. அப்ப எல்லாரும் பங்கு பெறாங்க. இதுல வந்து பெரும்பான்மையான பணம் புழங்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல போய் கடைசி கட்டத்துல போய் நீங்க வந்து டார்ச்சர் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப 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 தப்பு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கேள்விப்படுறபடி படம் வந்து தள்ளி போனாலும் வெள்ளிக்கிழமை ஆர்டர் வந்தாலும் சனிக்கிழமை தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா படம் ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ண போல 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். என்ன அடிப்படையில் தெரியல. 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாலும் இப்ப அஜித் பல்தான் சொன்ன மாதிரி ஓவர் சிக்கல் வரும். என்ன கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா நிறைய ஓடிட்டு இருக்கு. இன்னும் கிளியர் பிக்சர்ங்கிறதே இனிமே யாருக்குமே தெரியலங்கிறதா உண்மை. நாளைக்கு தான் தெரிய வரும். ஏன்னா நாளைக்கும் ஹியரிங் வரும். ஆனா ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதுன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை நியூஸ்ல போட்டாங்க. இல்ல ப்ரோ, அவங்க டேட்டே சொல்லல. அங்க ஜட்மெண்ட் அந்த இது ட்வீட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் வந்து மேபி வெள்ளிக்கிழமை இருக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க தவிர அவங்க அடுத்த அதான் ஹியரிங் எல்லாம் எப்பனே அதான் நாளைக்கே வரலாம், அது வெள்ளிக்கிழமையும் வரலாம், தள்ளியும் போகலாம். ஆனா நான் வெள்ளிக்கிழமை வருங்கிறது எல்லாத்தோட இது அந்த கோர்ட் நிபுணர்களோட கருத்து. ஆனா கொடுமை என்னன்னா பராசக்திக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரல. அதனால புக்கிங் ஓப்பன் பண்ணல. திருச்சி எல்ஐசி மாசம் நோட்டீஸ் எழுதி போட்டு விட்டுட்டாங்க. ஜனநாயகம் பராசக்தி 2 சர்டிஃபிகேட் வராதனால நாங்க புக்கிங் ஓப்பன் பண்ணலன்னு. அவங்க என்ன கொடுமைன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ரிவேசிங் கமிட்டில போய் அவங்க இவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு யூஏன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சென்சார் ஆயிடுச்சு. இவங்களுக்காச்சும் ரிவேசிங் கமிட்டி போக சொல்றாங்க. அவங்க ரிவேசிங் கமிட்டியே போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்த படத்துக்கும் இந்த சர்டிஃபிகேட் தராம இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நாளைக்கு வந்துருங்கிற நம்பிக்கை. ஏன்னா இந்த 3 நாள் கால்வீஸ் நம்ம பாக்குறாங்க. எப்படி திங்கக்கிழமை ஆச்சா வியாழக்கிழமை வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. நாளைக்கு வந்துச்சுனாதான் ஃபுல் ஃபிளெஜ்டு புக்கிங் அதுக்கு ஆரம்பிக்கும். பராசக்திக்கு தானே ரொம்ப த்ரெட் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுதானே இது கொள்கை ரீதியா அவங்களுக்கு எதிரான படம் எல்லாமே அந்த படம் தான். ஆனா அவங்களுக்கு என்ன அதுல ஒரு சின்ன ஒரு 2-3 மியூட் பண்ணி விட்டுட்டு இது எப்படி நம்மள அடிக்கிறது காங்கிரஸ் தானே அடிக்கிற படம் பூரா அந்த அந்த பீரியட் பூரா காங்கிரஸ் பீரியட் சொல்றது பூரா காங்கிரஸ் தான். அப்படிங்கிறப்ப நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை, நம்ம கொள்கைக்கு மட்டும் தான் படம் எதிராக இருக்கு. அப்ப இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. சென்ட்ரல் நான் ஆக்சுவலா அதுதான் பெரிய பிரச்சனையா உண்டாக்காகும் நினைச்சேன். அது இந்த ஆட்சி இங்க சென்சார் பண்ண முடியல, அங்க போய் சென்சார் பண்ணாங்க. ஏன்னா இவங்க எப்படின்னா யார் விலகுறதுன்னு சென்னையில வந்து இவங்க ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் இங்க உள்ள ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்குப்பா அவங்க கொடுத்தா அவங்க விசிஎம்ல கொடுத்துட்டு போறாங்க, நமக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தள்ளி விட்டாங்க. அவங்க பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட் 2-3 மியூட்டோட போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேச சொன்னோம்ல அந்த கதை தான். இந்த வந்து பாதிப்புன்னு உண்டானா அது காங்கிரஸுக்கு மட்டும்தான். அதனாலதான் அவங்க அமைதியாயிட்டாங்கன்னு தெரியல. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரலையே, சென்சார் சரி கையில கொடுக்க இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி மற்றவங்க சொல்லுங்க கேட்போம். ப்ரோ உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. 14th வந்துருமா ப்ரோ? இல்ல நான் மதியானம் ஒரு ட்விஸ்ட்னு போட்டது காரணம் இதுதான். இந்த படம் அப்பயே வந்து கோர்ட்டுக்கு போனாலும் படம் போய் சென்சார் ஆகாது. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எல்லாரும் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு போடும்போது நான் வந்து ட்விஸ்ட்னு போட்டேன். ஏ சர்டிஃபிகேட் கிடையாதுங்கிற தான் போட்டேன். ஒரு சில நண்பர்கள் மட்டும் வாட்ஸ்அப் கேட்டாங்க. அது சொன்ன படம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியல உறுதியா, எனக்கு அதான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு என்னென்ன ஷாக்குன்னா 14ஆம் தேதி அப்படிங்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா சொன்னப்போ வந்து படம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தரதா இருந்தா ஏ சர்டிஃபிகேட் தரேங்கிறாங்க. ஏ சர்டிஃபிகேட் தர மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா வந்து யூஏனா நீங்க போய் ரிவேஸ் கமிட்டி போய்க்கிங்கன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. ரிவேஸ் இவங்கன்னா டீம் வந்து யூஏ தான் வேணுங்கிறாங்க. ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு யூஸும் இல்லை இந்த படத்துக்கு அப்படின்னு அவங்க. ஏன்னா வந்து
ஒரு விஜயோட லாஸ்ட் படம் எல்லாரும் வந்து ரசிக்கணும், குழந்தைகள் உட்பட வரணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் என்ன கூட்டு வரலாம், 13 வயசுக்கு மேல உள்ள கூட்டு வரலாம். நீங்க ஏ சர்டிஃபிகேட்னா கொஞ்சம் கஷ்டம். அது போக ஏ சர்டிஃபிகேட் போடுறது இன்னொரு கஷ்டம் இருக்கு. டிவியில போடுறதுக்கு ஒரு ரீசென்சார் பண்ணணும், ஏகப்பட்ட குழப்பம் இருக்குங்கிறதா இது யூஏ தான் வேணும் அப்படின்றதுனாலதான் இப்ப இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்ப மதியானம் வந்து நியூஸ். ஆனா கோர்ட்ல ஹியரிங்லாம் பாக்குறப்ப இது ஏற்கனவே பிளான் பண்ணி பயங்கரமா ஒரு கடைசி கட்டத்தை சிக்கல் கொடுத்துற மாதிரி தெரியுது. அப்ப 14th இல்ல 23 வரலாமா ப்ரோ? ஏங்க எனக்கெல்லாம் சீக்கிரம் வரணும். சனிக்கிழமை சனிக்கிழமையாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா வெள்ளிக்கிழமை தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க தீர்ப்பு சொன்ன உடனே சரி கொடுத்துட போறாங்க. தீர்ப்பு சொல்லி ஆர்டர் போய் அங்க போயிட்டு நீங்க சொல்ற மாதிரி ஓகே ப்ரோ. ஒருவேளை ரீவிசிட்டிங் அந்த மாதிரி போச்சுன்னா எனக்கு 14ஆம் தேதி தான் போகணும். அப்படி தள்ளி போச்சுனாலும் எனக்கு அதிகபட்சம் 14ஆம் தேதி. ஏன்னா வந்து ஒரு ரிலீஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் வரும்போது அது பண்ண முடியாதுல்ல. அதுதாங்க இப்ப நீங்க வந்து ஆர்டர் போட்டாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கறதான கையெழுத்து போடுறதானே. ஏற்கனவே கோர்ட்டு போய் தானே ஆர்டர் வாங்கி வராங்க. திங்கக்கிழமை கொடுத்தா கூட உங்களுக்கு புதன்கிழமை ரிலீஸ் பண்ணலாமே. 14ஆம் தேதி 14ஆம் தேதி தானே. ஆமா ஆமா ப்ரோ. 15th பொங்கல் 14th ரிலீஸ் பண்ணலாம் வெனஸ்டே அன்னைக்கு. இல்ல நான் சீக்கிரமே எவ்வளவு சீக்கிரம் சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆர்டர் கொடுத்து சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா மெயின் பிரச்சனையே ஓவர் சீசன் சூப்பரா தியேட்டர் சாட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. இப்ப அங்க போய் நீங்க வந்து தள்ளி போட்டீங்கன்னா அவங்க அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நிறைய வருதுல்ல உங்களுக்கு, இந்த வாட்டி ரொம்ப குழப்பம் உண்டாகும். ராஜா சாப்பு 9th வருது போல ப்ரோ, தமிழ் வெர்ஷன் நிறைய ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க போல தமிழ்நாட்டுல. ப்ரோ நீங்களாம் போட்டிருக்காங்க 9th. எது புரியல? டவுட் பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு பொங்கலுக்கு சப்போஸ் இப்ப இந்த படம் வரலன்னா, விஜய் படம் வரலன்னா மங்காத்தா வந்துருமா ப்ரோ? நல்லாவும் இருக்காங்க வந்தாலும் தப்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அந்த இவரு சிங்கம்புலி மாயாண்டி குடும்பத்தால அப்பா நீ செத்து போயிட எனக்கு தானப்பா, நீ செத்து போயிட கட்டல எனக்கு தானப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஓகேவா? இல்ல வச்சு பாருங்க. அது மாதிரி கேக்குறீங்க. ஏதாவது நல்லா இருக்கு கேட்கறதுக்குமே நல்லா இல்லையே. அவங்க 23 ரிலீஸ் போட்டிருக்காங்க. அந்த 23 ரிலீஸ் ஆகட்டும். எனக்கு என்னன்னா 2025 பொங்கல் நாசமா போச்சு. 2025ல விடாமை சேனல் சொன்னாங்க, அது போய் கடைசியில வந்து ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அது பழைய 12 வருஷம் போயிருந்து இந்த மதகத ராஜாலாம் வந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப 4 நாள் வச்சுக்கிட்டு 4 நாள் இன்னைக்கு தேதி 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் வச்சுக்கிட்டு இன்னும் ஜனநாயகம் தரல சர்டிஃபிகேட், கேஸ் ஆயிடுச்சு, இஷ்யூ. 3 நாள்ல பாத்தீங்கன்னா பராசக்தி இருக்கு, பராசக்திக்குமே சர்டிஃபிகேட் தரல. நாளைக்கு ஒருவேளை பராசக்தி சர்டிஃபிகேட் தரலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? அப்படி யோசிங்க. நான் அந்த பரபரப்புல இருக்கேன். இன்னும் 3 நாள் தான் இருக்கு, சர்டிஃபிகேட் கொடுங்க. நாளைக்கு ஒரு வேளை வரல 2025 பொங்கலை திரும்ப ரீப்ளே பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் நியூ இயருக்கு பாடுபட்டு பொங்கல் பாடுபட்டு 31 நைட்டு 10:40 அதைத்தான் சொல்றேன். நியூ இயருக்கு படாதப்பட்டு பொங்கலுக்கு படாதப்பட்டு சென்னையில இருக்கீங்களா ப்ரோ? அப்ப போனீங்களா? அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, மன கஷ்டமா இருக்கு. நான் ஒரு அஜித் ஃபேனா இருந்தாலும் விஜய் படம் வரணும் தான் ப்ரோ ஆசைப்படுவேன். சப்போஸ் கேட்கிறேன் அந்த டேட் வேஸ்டா போனாலும் போயிட்டு போகுது தவிர அப்படி ரீலீஸ் ஆனா நல்லா இருக்காது. ஓகே ப்ரோ அதுதான் ப்ரோ டவுட், அதுதான் கேட்டுக்கிட்டேன் நானு. சரி ப்ரோ எனக்கு வரணும்னு ஆனா அப்படி இல்ல ஒருவேளை இந்த பொங்கலுக்கு வரல அப்படின்னா ராஜா சாபுக்கு தான் லக்கு. அவங்க அந்த ஜானருக்கும் அதுக்கும் கரெக்டா ப்ரீபோனும் பண்ணிட்டாங்க. தமிழ்ல 10ஆம் தேதி போட்டாங்க, இப்ப வந்து 9ஆம் தேதி போட்டாங்க டேட்டை. அவங்களுக்கு தான் இப்ப லக் அடிச்சிருக்கு. என்னவா அவங்களுக்கு தெரியும் படம் கொஞ்சம் இதுவா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுது பிள்ளைக்கு. அது டப்படம் வந்து ஏ சென்டர் தானே போகும், மத்த பிசி எல்லாம் பெருசா போகும். ஏ சென்டர் தாங்க போனோம். படமே இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி பேய் படம் அது பேய் படம்னு சொன்னாலே ஃபேமிலி கிளிக் ஆயிரும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. அது பிசிக்கும் போகும். பேய் படங்கிறதா மேட்ருங்க. ப்ரொமோஷன் பண்றதெல்லாம் வேற மாதிரி பண்றாங்க ப்ரோ. சரி ப்ரோ, பொங்கலுக்கு சன் டிவில ஜிபிஓ ப்ரோ போடுறாங்க. என்ன ப்ரோ ரெட்ரோ மாத்திட்டாங்க. அந்த 15th அன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஜிபிஓ போடுறதா சொன்னாங்க. இல்ல ஜிபி வந்து பொங்கலுக்கு போறாங்க, 2வது பொங்கலுக்கு தான் மெட்ரோ போடுறாங்க. இல்ல ப்ரோ 15ஆம் தேதி சாயங்காலம் 6:30க்கு போடுறாங்க ரெட்ரோ. ப்ரோ ஜிபி அனௌன்ஸ் பண்ணாங்களா? அதான் பிரகாஷ் ப்ரோட்ட கேக்குறேன். அவங்க அனௌன்ஸ்லாம் ஐயா நீங்க பார்த்த ரெண்டுமே எடிட் ப்ரோமோயா?
ஆனா படம் போடுறாங்க. அப்படியா ப்ரோ? சரி, நான் கூட ஜிபிக்கு பொங்கலுக்கு போடுவாங்கன்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். போட தான் போறாங்க. ஆனா எடிட் நீங்க பார்த்தது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்ல ரெட்ரோ எடிட்டா என்ன? ஆமா ஆமா, சன் டிவி நான் அபிஷியலா விடல. அதுக்காடி இல்ல நீங்க ப்ரோ, போட்டாங்க. ரெட்ரோ இப்ப விட்டுருக்காங்க ப்ரோ. இப்ப ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி, 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. அது யாஸ் மூவி டீசர் கன்ஃபார்ம் ஆமா, தானா? அவர் பிறந்த நாள்ல நாளைக்கு. இவ்வளோ போஸ்டர் மாதிரி அனௌன்ஸ் பண்றானா? எதுங்க? இல்ல டீசராவே வருது. அவரோட கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டர் மாதிரி, போஸ்டர் இல்லாம கிளிம்ஸா வருது. இந்த கேஜிஎஃப் பண்ணாங்க ப்ரோ அந்த பர்த்டே அன்னைக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஏங்க அவரோட நாளைக்கு பொண்ணு வருது. பர்த்டேக்கு இது மாதிரி தாங்க ஒரு டீசர் விட்டாங்க. பிரகாஷ், இப்ப கேஸ் போடாம நேத்தே ரிவைஸ் கமிட்டி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 3 நாள்ல வந்திருக்கும்ல. அது 3 நாள் ஆகும்ல, மினிமம் 3 நாள். அது கன்ஃபார்ம் கிடையாது. தமிழ் சினிமால 3 வாரத்துல கழிச்சு சென்சார் ஆகி வந்திருக்கு, 16 வருஷம் கழிச்சு சென்சார் ஆகி படம் வந்திருக்கு. நம்ம போன ட்ரிவியூல சொன்னோம்ல, குற்றப்பத்திரிகை சென்சார்னு போய் கட்டுன்னு போய் கேஸ் ஆகி கோர்ட் ஆகி திரும்ப சென்சார் பண்ணி 16 வருஷத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க குற்றப்பத்திரிகைக்கு. சென்சார் நினைச்சா எல்லாம் ஒரு 3 நாள்ல கொடுக்கலாம், 3 வாரத்துல கொடுக்கலாம், 3 மாசத்துல கொடுக்கலாம், 3 வருஷத்துல கொடுக்கலாம், இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சிக்கலுக்கு உள்ள மாதிரி. குற்றப்பத்திரிகை வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்து. அது உங்களுக்கு தெரியும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பத்தி எடுக்கப்பட்ட படங்கள், அது ரொம்ப கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட். அப்ப காங்கிரஸ் வேற ஆட்சியில இருந்துச்சு, நிறைய அப்ப காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால வந்து பல சிக்கல்கள்னால அந்த படம் சென்சார் 16 வருஷம் தள்ளி போச்சு. இதெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. இது வந்து அந்தந்த தரப்பு தானே. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இவரு திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து 9ஆம் தேதி கோர்ட் இது வந்துச்சுன்னா 10ஆம் தேதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதுதான் 10ஆம் தேதி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். 10ஆம் தேதியே பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டிக்கெட் அந்த 9th அன்னைக்கு புக் பண்ணவங்க எல்லாமே அப்படியே 10th மாத்தி விட்டுருவாங்க. ஆனா என்ன ஸ்கிரீன் ஷேர் பண்றது மட்டும்தான் ப்ராப்ளம் வரும்போது மீதி எதுவுமே ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஒரு தொலைக்காட்சி நியூஸ் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருந்தாரு கேள்வி கேட்டதுக்கு. ப்ரோ அப்படி பார்த்தா கூட ஓவர்சீஸ் 2-3 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ, மலேசியாலையும் யூரோப்லயும். 10ஆம் தேதி போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு வந்து சென்சார் கிடைச்சிச்சுன்னா உடனே ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இது லாங் லீவ் இல்லை, இதை விட்டோம்னா வேற டேட்டே இல்லை உங்களுக்கு. இது நல்லா இருக்கும்ல கலெக்ஷனுக்கு. தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு படத்துக்கு தேட்டருக்கு போகாத ஆளே இருக்க மாட்டான். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க பிரச்சனை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா? அது சரி. இங்க பிரச்சனை இல்ல அரசியல் ப்ரோ. ஓவர்சீஸ்ல இருக்கணும்னு அவன் காசு போட்டு வாங்கியிருக்கான்ல, அவன் திரும்ப புக்கிங் தேட்டர் அவன் போட்டு திரும்ப அங்க புக்கிங் இருக்குல்ல. நீங்க என்ன படம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ்க்கு தான் கண்டென்ட் அனுப்புறாங்க. அங்க அவன் சர்டிபிகேஷன் வாங்கி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே தனியா இருக்குல்ல. இவங்க திரும்ப ஓபன் பண்ணணும்னா அப்புறம் அங்க அவன் அதுக்கான டைம் எடுத்து அதெல்லாம் பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம இப்ப வர்ற கலெக்ஷன்ல பாதி கலெக்ஷன் கிட்டத்தட்ட பாதி கலெக்ஷன் ஓவர்சீஸ்ல இருந்தா வருது. அதை எப்படி ப்ரொடியூசர் எப்படி லாஸ் பண்ணுவான் அதை? அது மட்டும் இல்லாம எங்கேயுமே இல்லாம அங்க அவன் மெயினா அவன் போடுறதே காசு அல்றதே வந்து பிரீமியர்ல தான். நீங்க இங்க ரிலீஸ் பண்ணிட்டு அங்க பிரீமியர்னு போட்டா அவன் பிரீமியர் காசு எடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆனா அந்த சிக்கல்ல இருக்கு. நம்ம எடுத்தவங்க ரிலீஸ் பண்ண முடியாது. மதன், பிரீமியர் ஒன்லி யூஎஸ் தானே, இல்ல எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு? எல்லா கண்ட்ரிலும் தாங்க இருக்கு. அவன் இது போற கண்ட்ரிக்கு எடுத்துக்கலாம். வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட இதுதான் பிரீமியர். ப்ரோ பராசக்தி கன்ஃபார்மா கிடைச்சிருமா? நாளைக்கு வந்துருமா யூஎஸ் சர்டிஃபிகேட்? தெரியல ப்ரோ, அதுதான் சொல்றாங்க. பராசக்தியுமே போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. பராசக்தியுமே போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பொங்கல் இவ்வளவு பெரிய சிக்கல் பொங்கலாவே இருக்கு? போன பொங்கல் அப்படிதான் ஆச்சு, இந்த பொங்கல் இப்படிதான் ஆச்சு. போன வருஷம் ஆசையில மண்ணள்ளி போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு பொங்கல்னாவே சரியில்லை பிளாக் ப்ரோ. என்னத்த சொல்றது? அதெல்லாம் வந்துரும் ப்ரோ, நீங்க விடுங்க.
தான் ப்ரோ ஆசைப்படுறேன், இல்லைன்னா ரொம்ப இதுவாக போயிடும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அப்படி 14 ரிலீஸ்னாலுமே தியேட்டருக்கு சிரமம் தானே கிடைக்கிறது. 14 ரிலீஸ்ல எதுக்கு தேட்டர் கிடைக்காது சிரமம் வரீங்க? அது எப்படி ஜனநாயகம் தேட்டர் கிடைக்க சிரமம்? எனக்கு புரியல, எப்படி சிரமமாகும்? இப்ப படம் இல்லைன்னா ராஜசாப்பும் இப்ப பராசக்தியும் வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், அப்ப அது ரெண்டும் ஏங்க வந்து தமிழ்நாட்டுல இப்ப இது வந்துச்சுன்னா வந்தா தமிழ்நாட்டுல சிரமம் தானே. 70% ஸ்கிரீன் வந்து ஜனநாயகம் தாங்க. எந்தைக்கு வந்தாலும் ஜனநாயகம் தான். தனியா இப்ப பொங்கல் இப்ப பராசக்தி வரனால 70%, மத்த நாளா தான் 95 வந்து ஜனநாயகம் மட்டும் தான் சோலோ ரிலீஸ் தான். இப்ப ராஜசாப்லாம் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்லயே பாத்தீங்கன்னா ஜனநாயகம் டிக்கெட் ஷோ புக் பண்ணி இந்த ஸ்கிரீன் பூராமே இப்ப ராஜசாவுக்கு போகுது. ஜனநாயகம் தான் பெருசா போயிருந்துச்சு. அதாவது யூஎஸ் தவிர்த்து யூஎஸ்ல மட்டும்தான் வந்து ராஜசாபுக்கு அதிக ஸ்கிரீன் கிடைச்சிருந்துச்சு. ஆனா புக்கிங்குமே பாத்தீங்கன்னா நல்ல புக்கிங் வந்து ஜனநாயகனுக்கு தான். தெலுங்கு மார்க்கெட் அதிகமா இருக்க ஏரியாலேயே நல்ல ஹைப் இருந்துச்சு. இப்ப ஜனநாயகனோட தள்ளி போனதுக்கு வந்து யாருக்கு பாசிட்டிவ்னா ராஜசாபுக்கு தான் பாசிட்டிவ். தமிழ்லயே ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகுது, மற்ற ஏரியால வந்து ஸ்கிரீன்ஸ் அதிகமா கிடைச்சி ஓவர்சீஸ்ல இப்ப டோட்டலா மாத்திட்டாங்க ராஜசாப. தமிழ்நாட்டுல சரி ப்ரோ, எப்போ வந்தாலுமே வந்து ஜனநாயகம் தான் அதிக ஸ்கிரீன் கிடைக்கும். சப்போஸ் 14 ப்ரோ ஒரே ஒரு சின்ன கேள்வி, ஒரு கான்ட்ரவர்சி தான், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவுமே இல்ல. தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சிபிஎஃப்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அதுக்கு முழுக்க அதிகாரி நியமிக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதுக்கு தணிக்கை குழுக்கு படம் பார்க்குற அதிகாரிகளை நியமிக்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். படம் பார்க்குறவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மூலமா நியமிக்கப்பட்டவங்க. அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்றவங்களும் அவங்க தான். இந்த படத்துல வந்து படத்தை பார்த்து ஆட்சேபனை தெரிவித்தவரும் அவர் பிஜேபி ஆதரவாளர் தான். ஓகேவா? எல்லா வகையிலுமே பிஜேபி அப்படின்றப்ப இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த படத்தை நீங்க வந்து திருச்சியிலேயே ஆன்லைன்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன ரொம்ப சிம்பிள் தானே. இதுல ரொம்ப சிம்பிள். இந்த படம் திருச்சி ஏரியால கணக்கு ரொம்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா டிடி ஏரியா கணக்கு. டிடி ஏரியா மொத்தமே பாத்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், 70% 65% வந்து ஜனநாயகம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 65க்கு மேலேயே போயிருக்கும் போது அந்த அளவுக்கு ஜனநாயகம் தான் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் பராசக்தி ரெஜின் மியூஸா ரிலீஸ். இதே நீங்க விஸ்வாசம் வெர்சஸ் பேட்டை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விஸ்வாசம் வந்து அஜித் படமா இருந்தாலும் பேட்டை ரஜினி படமா இருந்தாலும் பேட்டை ரிலீஸ் பண்ண ரெஜின் மியூஸ் கிட்டத்தட்ட 65% தேட்டர்ல பேட்டை தான் ரிலீஸ் பண்ணாங்க ரெஜின் மியூஸ்ங்கிற காரணத்தினால. பீஸ்ட் கேஜிஎஃப் 2ல பாத்தீங்கன்னா 80% 70% வந்து பீஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஜின் மியூஸ் நீங்க ஒண்ணுமே பண்ணல. டிடி ஏரியால பராசக்திக்கு 70% மேலேயே வந்து ஜனநாயகம் தான் லாக் ஆயிருக்கு. நீங்க அபிஷியல் திருச்சி சிட்டிலேயே பாத்தீங்கன்னா 12-15 ஸ்கிரீன் இருக்குன்னு தேட்டரா கணக்கு பண்ணோம்னா அது 8-9 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனநாயகம் லாக்குடு. பராசக்தி கிடைச்சிருக்கு மல்டிபிளெக்ஸ் இல்லாம 2 ஸ்கிரீன் தான். வெளியே சினிமா சோனாவும் இல்லாம கிடைச்சது. மெகா ஸ்டாரும் இன்னொரு ஸ்கிரீன் சாந்தியும் சரோஜா. சாந்தி கூட ஜனநாயகம், சரோஜா மட்டும்தான் தனியா கிடைச்சது அவங்களுக்கு. இன்னும் கன்ஃபார்மா வந்து ஸ்டார் மட்டும். ஸ்டார் எப்படி தெலுங்கு படம் தான் போடுவாங்க. அப்ப ஜனநாயகம் பராசக்தி கிடைச்சதே மொத்தமே 4 ஸ்கிரீன் தான். இல்லையே சோனா, சரோஜா, மெகா ஸ்டார், அவ்வளவுதான். மத்த எல்லாருமே ஜனநாயகம் தான் போட்டுட்டாங்க. இத்தனைக்கு ரெஜின் மியூஸா பராசக்தி ரிலீஸ் அப்படி இருந்துமே. ஏன்னா வந்து விஜய் படம், அவ்வளவுதான். இதே மாதிரி தமிழ்நாடு போற எல்லா ஏரியாலையும் நிலைமை. நீங்க தமிழ்நாடு தேட்டர் கோயம்புத்தூர்லயுமே சிங்கிள் தேட்டர் தான் மேக்ஸிமம் ஜனநாயகன். இதை தெரிஞ்சுட்டு ஆனா அந்த பெரிய ஏரியில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க இங்க இந்த ஆன்லைன்ல. அது தூண்டி விட்டு போறாங்க. அதனால ஒரே பெனிஃபிட் தான் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது என்னன்னா இது பிஜேபியே காரணமா இருந்தாலும் பிஜேபின்னு சொல்றதுனால திமுக இது டிவிக்கு எந்த பலமும் கிடையாது. ஏன்னா வந்து நீங்க பிஜேபி குறை சொன்னாலும் அது வந்து திமுக சாதகமா தான் வரும். அதனால நீங்க திமுக மேல பழிய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த அங்கிள் கல் எடுத்து அடிச்சா சாக்லேட் வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறது தான். அந்த கேட்டகரியில திமுக ஃபீல் பண்றது. நீங்க என்ன வேணா குறை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. இது வந்து ஆக்சுவல் பிரச்சனை வந்து இந்த இவர் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னதோ இல்ல வந்து என்னது பாசிசம்னு சொன்னதோ அதை பெயின் பண்ணி இவங்க வந்து இது பண்றாங்களா இல்ல வந்து வேற ஏதாவது நெருக்கடி கொடுக்கறது, கூட்டணி நெருக்கடி கொடுக்கறதுக்காக மிரட்டுறாங்களா அப்படிங்கிற அடுத்த விஷயம். ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் சென்சார் போர்டு. அவங்க எடுக்கிற இங்க டிஎம்கே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்கே நினைச்சா பராசக்தி எப்பயோ சர்டிஃபிகேட் வாங்கிருக்கலாம். அப்படி எந்த கவர்மெண்ட்டையும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நியமிக்கிறது வந்து அவங்க லோக்கல்ல அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி ஆட்களை நியமிக்க முடியும். இந்த மாதிரி லோக்கல் அதிகாரிகளா நியமிக்க முடியும். லோக்கல் இதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி அவங்க போய் நியமிக்க முடியும்? அவங்க போய் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே இல்ல. கோர்ட்லயே வந்து ஜட்ஜியே அப்படிதாங்க பேசினாங்க. அரசியல் ப்ரோ கோர்ட்ல ஜட்ஜியே அவங்க எங்களை யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது, நாங்க எடுக்கிறதா டிசிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜட்ஜுக்கே ஆப்போசிட்டா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க.
அதத்தான் அவங்க அதுல ஒரு வார்த்தை வேற சொல்றாங்க, இதுக்கு மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வேற சொல்றாங்க. ஐயோ, நீயா என் பையன் கையில இருந்தா மச்சம் இருக்கு, அதுக்காக அவனை சந்தேகப்பட்டுறாங்கன்னு சொல்ற மாதிரியே சொல்றீங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அது. ஆனா அவங்க ஜட்ஜி 2 3 கேள்வி நல்ல கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பாயிண்டா அவங்க கேட்கறது கரெக்ட். ஆனா இவங்க எப்படியும் உள்ள போந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் ஏன் ரிவைசிங் அமிச்சிங்கன்னு கேட்டாங்கல்ல, அது ஒரு வார்த்தை சொல்லி கேட்டாங்க, என்னமோ சொல்லியிருந்தாங்க, என்னது சிபிஎஸ்சி வந்து படத்தை வந்து திரும்ப வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு பரிந்துரைக்க முடியுமா அப்படிங்கிறது சிபிஎஸ்சி என்ன சொன்னாங்கன்னா முடியும், அவங்களுக்கு தலைவருக்கு அந்த எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கதான் பிரச்சனையே. நீங்க வந்து இவங்க நீதிபதி தெளிவா கேட்கறாங்க. ஏன்னா December 22 தயாரிப்பு நிறுவனம் வந்து சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க 16+ போட்டு யூஏ கொடுத்துட்டீங்க. அப்புறம் வந்து சொல்லிட்டீங்கிறப்ப சர்டிபிகேட் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு ரிவைசிங் கமிட்டி போடுறீங்க? அது மாதிரி பண்ண முடியுமா? கடைசி நேரத்துல பண்ண முடியுமா? அப்படின்னா பண்ண முடியும், அது அதிகாரம் இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? நீங்க ஜட்ஜிட்டே தான் சொல்லுவாங்க எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நாங்க பண்றோம்னு. இப்ப வாய்மொழியா சொல்றாங்களா, பார்த்தோன்னே ஒரு இது சொல்றாங்களா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குமா? இப்ப நம்ம பராசக்திக்கே சொல்லியிருக்காங்க U/Aன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் மாதிரி கொடுப்பாங்களா? அது சர்டிஃபிகேட் வரதுக்கு 2 3 நாள் ஆகும், அது எனக்கு தெரியும். பட் பார்த்தோன்னே ஒரு இது சொல்றாங்களா? படம் பார்க்கும்போது ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. படம் பார்க்கும்போது ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. யார் யார் இந்த 5 உறுப்பினர் இருக்காங்க, 5 உறுப்பினர் என்ன சொல்லலாங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் வந்து இவங்க சொல்றாங்க. டிவிகே தரப்புல இருந்து சாரி, ஐயோ சாரி, டிவிகே நிறைய அரசியல் பேசிட்டு டக்குன்னு அரசியல் போறாங்க. கேவியன்ல சொல்லுது. அப்ப அப்ப பராசக்தி அதை வச்சு மூவ் பண்ணலாம்ல, நீங்க சொல்லியிருக்கீங்கன்ட்டு. பராசக்தி ரிவைசிங் கமிட்டிலே இவங்க யூஏ கொடுத்தாச்சு. அவங்க சர்டிஃபிகேட் தரலாம், நாளைக்கு தான் அதான் இஷ்யூ ஆகும். நாளைக்கு அது வேற இழுத்து கிடக்கு, பார்ப்போம் என்னவோ போங்க. இவங்க பண்றது கூட முழுக்க 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 தப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தா தனியா பண்ணணும். போய் ஒரு படத்துல வந்து இது காமிக்க கூடாது, அது அவ்வளவுதான். பரணி ஒரு 10 பேர் ரெக்வெஸ்ட் காமிக்குது. ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணுங்க. யாராவது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பரணி இருக்கா அப்படியா? காணோம், பரணியே காணுமே. அதுதான் பரணியே காணா. கனெக்டிங்ல இருக்காரு ப்ரோ, கனெக்டிங் காட்டுது. அவர் ஃபோன் பண்ணி பராசக்தி ஏதோ கேட்க போயிருக்காரு. ஏன் ப்ரோ இப்போ சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தானே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அப்படி அதுதான் நான் சொல்றாங்க. அப்படி போன டைம் அப்படிதான் சொன்னாங்க. அது இல்ல, அது கலைஞர் பீரியட்ல கலைஞர் ஒரு இது கொண்டு வந்தாரு, வாய்மொழி உத்தரவா. என்னன்னா வந்து சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நீங்க எப்பவுமே ரிலீஸ் டேட்டை போடுங்க. அது வரைக்கும் நீங்க வந்து ஓரளா சொல்லிக்கிங்க, பிளானா வச்சுக்கிங்க. ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இப்போ உதாரணமா January 9 முதல் January 10 முதல் நீங்க போடுறீங்க அப்படின்னா சர்டிபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் போடுங்க. ஏன்னா அது பல பேரோட உழைப்பு இருக்கு, பல பேரோட பணம் அடங்கி இருக்கு. நீங்க பாட்டுக்கு டேட்டை போட்டுட்டு அந்த டேட்டை நம்பி எல்லாம் படம் வரணும், இப்ப சென்சார் சர்டிஃபிகேட் வரணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்ல. அதனால நிறைய படங்கள் வந்து அப்ப அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாங்க. UAA இப்படி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் டேட்டு போடணும் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் அதை பண்றது இல்லை. நடுவில் ஒரு 4 5 பேர் மட்டும் பண்ணாங்க, 2 3 நடிகர்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம எப்படி ரிலீஸ் ஆயிரும் சென்சார் ஆயிரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அரசியல் கால் போச்சு. அப்புறம் சில பல காரணங்கள் சேர்ந்த மிலிட்ரி சொன்னது, மதம் புண்பட்டுருச்சு, அப்படின்னு ஏதாவது கொண்டு வந்து இப்போ வந்து கட்ட போட்டுறாங்க. அப்புறம் எப்படி ப்ரோ டிக்கெட் கவுண்டர்ல எல்லாம் வந்து டிக்கெட் எல்லாம் ஓபன் பண்ணிக்கிறானுங்க? அது ஒருவேளை கிடைச்சது அது நம்பிக்கையில நீங்க ஓபன் பண்ணிட்டாங்க. பிவிஆர் மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பிவிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட அப்லோட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தேட்டர்லயே பிரிண்ட் போட்டு ஒட்டிடுவாங்க சென்சார் சர்டிஃபிகேட் போர்டுல. ப்ரோ கோயம்புத்தூர் பிராட்வேல ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதுதாங்க அவங்க வந்து ஐமேக்ஸ் அந்த எபிக் ஸ்கிரீன் எல்லாம் அது ஒரு கேட்டகரியில போறாங்க. பிவிஆர் அது ஒரு கேட்டகரியில போறாங்க. ஓகே 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 ஓகே. ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் பண்ற வேலை. இது பெருசா ஓபன் பண்ணல ப்ரோ. மதுரை ஏரியா ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. அப்படியா? காரைக்குடி ஃபுல்லா ஃபுல்லு ப்ரோ 3 நாளைக்கு. சரி ரைட்டு. மாவீரன்
வாங்குறதுன்னா அஜித் பக்தன் கேட்போம். நீங்க தான் பாத்துருக்கீங்க, ரவிதேஜா படம் ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? படம் இன்னும் பார்க்கல ப்ரோ. BMW நல்லா இருக்கு, பாத்துட்டு வாங்க, நல்லா இருக்கு. கமல் நம்ம கமல் சொன்னாரு. எனக்கு அந்த மத்தியானத்துல இருந்தே ஒரு மைண்ட் ஃபக்கப் இருந்தாங்கட்டி இதெல்லாம் பார்க்கல. இது ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாமே ஈகல் படுத்தது. ஆமா நல்லா இருக்குங்க, அது நல்லா இருக்கு. அவருடைய முந்தைய படம் மாஸ் அதாவது இப்போ ஒரு படம் வந்துச்சு மாசா, அது என்னது ஜாத்ரா. மாஸ் ஜாத்ரா, அது முதல் கொண்டு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் வேறையா எல்லா விசுவல்ஸும் வச்சிருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த ட்ரைலர் கட் பிடிச்சிருந்துச்சு. சத்யா காமெடி ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும் படம், நல்லா இருக்கும். சத்யா காமெடியும் ரவிஜேஜா காமெடி நல்லா இருக்கு ட்ரைலர்ல. சத்யா காமெடி படத்தை ஒர்க் ஆச்சுன்னா அப்படியே படம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அந்த படம் சைலண்ட் ஹிட் ஆகிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நல்லா இருக்கு பாக்குறது. இல்ல ப்ரோ, நான் ட்ரெய்லர் வந்ததே எனக்கு தெரியாது, பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஜிபியூ சேட்டலைட்டே வாங்கலையா யாருமே? சன் டிவி தான் சொன்னாங்க. இப்ப திரும்ப இப்ப அது இல்ல வந்து ப்ரோ, பொங்கலுக்கு வரலையா ப்ரோ? அதாங்க அது இல்லன்ட்டாங்க. இப்ப ரெட்ரோவும் ஜிபியும் கங்குவா இதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்திலே ரேட் இருந்துச்சு. ஜிபியு போடுறாங்கன்னாங்க முன்னாடி. இப்ப இது ரெட்ரோ போடுறாங்கன்னாங்க. கடைசியில பார்த்தா இப்ப ரெட்ரோ தான் கன்ஃபர்மேஷன் போல இருக்கு. ரெட்ரோ போடுறதா உறுதியா இருக்கு போல இருக்கு. அநேகமா ஜிபி வந்து மே 1 போட்டிருப்பாங்க பிளான். ஜிபியூல அந்த பாட்டு இஷ்யூ இருக்குல்ல, அந்த இது அதெல்லாம் முடிச்சு அவங்க எல்லாம் முடிச்சு ஓடிடிலே மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டாங்க. பழைய பாட்டே வந்துச்சா? எல்லாமே மாத்திட்டாங்க. நடுவுல வந்து அதை ரிமூவ் பண்ணி அவரு இந்த பாட்டே போட்டிருந்தாங்க. அந்த படத்துல வர சாங்கே தூக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆகி நான் கடைசியா பார்க்கல ஒரிஜினல் தான் இருந்துச்சு. ட்ரைலர்லாம் யூடியூப்ல தூக்கிட்டாங்க ப்ரோ. ட்ரைலர்லாம் இல்ல யூடியூப்ல. இல்ல நான் கடைசியா ஒரு டைம் நான் பார்க்கும்போது ஒரிஜினல் தான் வந்துச்சு. ஒரிஜினலா என்ன இருந்துச்சோ அதே தான் வந்துச்சு. நடுவில் ஒரு டைம் பார்க்கும்போது அந்த நம்ம ஃபர்ஸ்ட் சாங் இருக்குல்ல, அது என்ன பாட்டு ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, அந்த தலைன்னு சொல்லி ஒரு சாங் வரும்ல, சால்ட் ஒயிட் பிளஸ், அந்த சாங்கோட பிஜிஎம் தான் அங்கங்க போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப நான் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் கரெக்டா, நியூ இயர் கரெக்ட் 1 வீக் நியூ இயர்க்கு அப்புறம் ஒரு டைம் பார்க்கல அந்த இது இருந்துச்சு. அந்த சாங் தான் இருந்துச்சு, ஒரிஜினல் தான் இருந்துச்சு. தியேட்டர்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ, இவங்க எல்லாமே 14th சொல்றாங்கல்ல, எனக்கு அதுலதான் ஒரு பிரச்சனையே எனக்கு இருக்கு. ஏன்னா ஓவர்சீஸ்ல வந்து உங்களுக்கு ஓவர்சீஸ்ல பிரீத்திங் ஸ்பேஸ்னு ஒண்ணு வேணும். ஏன்னா இப்ப இந்த இதுல வந்து இப்ப இருக்கிற முக்காவாசி ஸ்கிரீன் வந்து ராஜா ஷாப்புக்கு, அதுக்கப்புறம் நம்ம ராஜா ஷாப்புக்கு ஆல்ரெடி ஸ்கிரீன் அதிகமா தான் இருக்கு. இப்ப இருக்கிறதுல வந்து நம்ம இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. பராசக்திக்கு இன்க்ரீஸ் ஆகும், அது போக நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிற தெலுங்கு படத்துக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப வந்து மறுபடியும் இவங்க இந்த நடுவுல வரையில வந்து அவங்களுக்கு இது ஆகும்ல, மறுபடியும் மதியானமே எல்லாரும் சொன்னது ஜனவரி 14 அந்த படம் போவோம் அப்படின்னாங்க. ஈவினிங் இப்ப இந்த கோர்ட் ஹியரிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் சொல்றது என்னன்னா ஜனவரி 14 தான் போவோங்கிறாங்க. நான் 2 தேட்டருக்காரங்கள்ட்ட விசாரிச்சேன். அவங்க ஜனவரி 14 தாங்க வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப 9ஆம் தேதி இவங்க பர்மிஷன் கொடுத்தாலும், கோர்ட்ல கொடுத்தாலும் அவங்க சர்டிஃபிகேட் தரது சனிக்கிழமையில திங்கக்கிழமையில தருவாங்க. அது அவசர உத்தரவா போட்டு சர்டிஃபிகேட் உடனே கொடுத்தாதான் ஒரு 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் கணக்குப்படி பார்த்தா 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆனா அது ஒரே சிக்கல் தான், நீங்க சொல்ற மாதிரி ஓவர்சீஸ் மட்டும் தான் சிக்கல். ஆனா தமிழ்நாட்டுல எந்த சிக்கலும் கிடையாது, சவுத்துல நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுனால. ஏன்னா இந்த வாட்டி அங்கேயும் பார்க்கணும் ப்ரோ, ஓவர் பிரைஸ் வித்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குமே அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் பிசினஸ்ல பிரச்சனையாகும். ஆமா, அது பிரச்சனை எங்க ஆகும்னா பிசினஸ்ல ஆகும். பெரிய தொகை கொடுத்து வாங்கிருக்கிறாங்கல்ல. எனக்கெல்லாம் இப்ப என்ன தெரியுமா மைண்ட் செட் வந்துட்டேன், படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க போதும். 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் பரவாயில்ல, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க. 10ஆம் தேதி பர்ஃபெக்ட் டேட், இந்த குழப்பம் இல்லாம போயிடும். 9ஆம் தேதி பிரீமியர் போட்டலாம் ஓவர்சீஸ்ல. நமக்கு 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. நல்ல டேட்டு, சனி ஞாயிறு அப்படியே ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாம். திங்கக்கிழமை ஒரு நாள் ஒரு திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் அப்படி போயிடலாம். பொங்கலுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஆனாலும் எல்லாரும் சொல்றது ஜனவரி 14 தான் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. சரி, நீங்க அந்த நரி அந்த சர்வானந்த படம் பார்க்கலையா? அது லிஸ்ட்ல அது பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்க்க மாட்டேன் காரணம் என்ன, அது இங்க ரிலீஸ் ஆகாது. மற்ற படம் தான் இங்க ரிலீஸ் ஆக 99% உறுதி. அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை.
பிரகாஷ் ப்ரோ இவங்க ஏன் ஆன்டிசிபேட் பண்ணவே இல்லையா? அது யூஸ்வலி எல்லா விஜய் படத்துக்கும் ஒரு மாதிரி ப்ராப்ளம் வரும்ல, கொஞ்சம் முன்னாடியே சப்மிட் பண்ணிருக்கலாம்ல சர்டிபிகேஷனுக்கு. இல்ல அவங்க சென்சாருக்கு எப்படி முன்னாடியே இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. சென்சாருக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுல அவங்க மறந்தது தப்பு பண்ணதுன்னா இந்த மிலிட்ரி என்ஓசின்னு சொல்றாங்கல்ல, அது இந்த என்ஓசி வந்து கடைசி நேரத்துல அவங்க கேட்பாங்கன்னு தெரியாம அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சம்பந்தமே இல்லாம இப்போ ஒருத்தர் இப்போ மதம் புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சென்சார் அதிகாரி சொல்லும் போது அங்கதான் சிக்கலாகுது. இவங்க அதை எதிர்பார்க்கல. எப்பவுமே 4 பேர் சொல்றாங்க அப்படின்னா சென்சார் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அவர் ஒருத்தர் சொல்லி எல்லாம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு பூம் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் வச்சதுக்கப்புறம் ஐடியா கிடைச்சிருக்கும் அவங்க. இந்த ஓம் சொல்றாங்கல்ல, அதை வச்சு ஏதாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் ஓம். ஏன்னா தெலுங்கு வருஷத்துல ப்ராஜெக்ட் வீன் இருக்கும். இந்த வில்லனோட ப்ராஜெக்ட் பேரு வீன் இருக்கும். இங்க அப்படியே அது வீன் வச்சிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது வச்சிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. அவங்க ஓம்னு மாத்தினதுல சிக்கல் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை ஒரு காரணமா அதாவது என்னடா பிடிக்கலாம்னு இருந்துட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அங்க இருந்த கதை வேற, இங்க இருந்த கதை வேற இல்ல ப்ரோ. ஓகே அதுதாங்க இல்ல இந்த சென்சர் கமிட்டில ப்ராப்ளம். வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம் அதுக்கு, அவ்வளவுதான் ப்ரோ அது ஆபரேஷன் இல்ல மிலிட்டரி ப்ரோ. சென்சர் கமிட்டில வந்த ப்ராப்ளமா Operation இல்ல Military. military. வந்த ப்ராப்ளமா? அதைத்தான் சுருக்கமா சொல்றதுக்கு வேற ஏதாவது வச்சிருந்துருக்கலாங்க. அதுக்கு அந்த ஆபரேஷன் மிலிட்டரியா தான் வேற ஏதாவது வச்சிருந்துருக்கலாங்க. ஓம் அதையே ஓம்னு சொல்றீங்க, ஆபரேஷன் மிலிட்டரியே வச்சிருந்துருக்கலாங்க. அதை ஏங்க அவங்க ஓஎம் தாங்க சொல்லுவாங்க, இவங்க தாங்க அதை ஓமா மாத்திட்டாங்க. அதைத்தாங்க சொல்றேன். ஓஎம்ங்கிறத ஓம்னு மாத்திட்டாங்கல்ல. அதானே இங்க பிரச்சனை. பாபா முத்திரை குத்துற மாதிரி தானே, முத்திரையை மாறிடுச்சே. நடுவில் யாரும் கேட்டீங்க, தினேஷ் கேட்டீங்களா? சொல்லுவாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ நான் தான் கேட்டேன். இந்த சென்சர் கமிட்டில இன்டர்னல் அவங்க முன்னாடியே பார்க்கும்போது ஓஎம் அந்த இது இல்லையா டேர்ம்? ஏன் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவீல் ஆச்சா அது? தெரியல. கேக்குதா? டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அப்படிதாங்க. இல்ல சென்சர் கமிட்டில இருந்து இது இஷ்யூ பண்ணாங்களா இல்ல வெளியில இருந்து யாரோ கேஸ் போட்டுருக்காங்களா கேட்கலாம். கேஸ் யாரும் போடலங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க சென்சார்ல. கடைசியில பார்த்தா யாருன்னா சென்சார்ல படம் பார்த்த அதிகாரியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். அதனாலதான் ப்ரொடக்ஷன் சார்பா பேசின வக்கீல் சொன்னாரு, சென்சார் அதிகாரி சார்பிலே கம்ப்ளைண்ட் பண்ணா அது கம்ப்ளைண்டா ஏத்துக்க முடியாதுல்ல, நீங்க ஏங்க கம்ப்ளைண்டா ஏத்துக்கிறீங்க? அப்படி பார்த்தாலுமே மெஜாரிட்டியா 4 பேர் ஓகே பண்ணிருக்காங்கல்ல, நீங்க ஒருத்தர் பண்ணதை ஏன் பாக்குறீங்கன்னு இருக்காரு. ஓகே யூஸ்வலி மெஜாரிட்டி தானே போவாங்க அவங்க. மெஜாரிட்டி ஓட் கிடைச்சிச்சுன்னா அவங்க டினை பண்ண மாட்டாங்களா சர்டிபிகேட்டா? எதுக்கு அதனும் இது என்ன கேஸ்னே புரிய மாட்டேங்குது. வெளியில நிறைய பேர் அதைத்தான் இப்ப 1 மணி நேரமா சொல்லிட்டு இருந்தேன். யூஸ்வலா அவங்களுக்கு மைனாரிட்டினா பிடிக்காது, இந்த விஷயத்துல ஏதோ மைனாரிட்டி பிடிச்சிருச்சு போல ஆப்போசிட்ல. இந்த ஒரு நாள் மாத்தினா இங்க பிரச்சனை தாங்க வரும். ஏன்னா இங்க நிறைய தியேட்டர் இங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல எல்லாம். அது இங்க 9th நிறைய படம் வருது இங்க ஸ்கிரீனே கிடைக்காதப்போ. So it will be a challenging thing. So பராசக்தி ரிலீஸ் ஆதா பிரகாஷ் ப்ரோ? அதுவும் பிரச்சனையா? இங்க அதுக்குமே இந்த சர்டிபிகேட் கைக்கு வரல. அதுக்குமே இந்த சர்டிபிகேட் கைக்கு வரல. அதுக்கும் இன்னைக்கு தான் பிரீமியர் ஓபன் பண்ணாங்க. அதுவும் பெரிய இது. ஆனா இப்ப ஈவினிங்ல வந்து 3 days to go கவுண்டர் போஸ்ட் விட்டுருக்காங்க ப்ரொடக்ஷன் வந்து. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிரும் நம்பிக்கை. இங்க இண்டஸ்ட்ரியில எல்லாரும் சொல்றது நாளைக்கு இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருங்க. அதுக்கும் கிடைக்கலன்னா தான் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து பொங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலை வேஸ்ட் பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு வேற 2 படத்துக்கும் கிடைக்கலன்னா கண்டிப்பா பெரிய இஷ்யூ ஆயிரும்னு நினைக்கிறேன். ஜானின்னு அவருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, குரு நட்சத்திரம், வாவாத்தியார் அந்த மாதிரி யாராவது வருவாங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? நியாயம் பண்றீங்க. போன பொங்கலுக்கு மதகத ராஜா வந்தனால இந்த பொங்கலுக்கு இதை இறக்கி விடலாம்னு பிளான் பண்றீங்களா? எனக்கு அப்படி பொங்கலே வேணாங்க, போதும். நீங்க புது படங்களை ஃபர்ஸ்ட் இறக்கி விடுங்க ஃபர்ஸ்ட். நான் போன பொங்கல்ல இருந்து என்ன மீண்டு வரல. பிரகாஷ் ப்ரோ கருப்பு ரிலீஸ் டேட் பிப்ரவரி சொன்னாங்க. ரிலீஸ் டேட் எப்போ வரும்? எனக்கு நம்பிக்கையே இல்லை. நேற்று சொன்னதான் பிப்ரவரியில ரிலீஸ் ஆகும்னு எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. அந்த படம் போனா மார்ச் தான், இல்லையா அதை விட்டா மே, மேன்னு போயிடும். ஏப்ரல் 10, ஏப்ரல் 8, ஏப்ரல் 10 அந்த மாதிரி டேட்டுக்கு போயிடும். பிப்ரவரி மாசத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அது இன்னுமே ஷூட்டிங் பெண்டிங் இருக்காங்க.
அது 2 நாள் இருக்கு, 2 நாள் இருக்குன்னாங்க. முடிஞ்சா இல்லையான்னு கூட தெரியல எழுத. இதுக்குதான் ப்ரோ ஏகே பரணி மாதிரி எங்க போனா அப்படின்னு தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ, இதுக்குதான் ஏகே மாதிரி இருக்கணும். நாள் கிழமெல்லாம் பாக்குறது கிடையாது. பிரகாஷ் ப்ரோ, புரியல. இதுக்குதான் ஏகே ஃபேனா ஏகேவா இருக்கணும். நாள் கிழமை பண்டிகை எல்லாம் பாக்குறது கிடையாது. அதை இப்ப என்னன்னா, இந்த எந்த பொருள்ல வேலை பார்த்துருக்குல அது பண்ணவே கூடாது. உட்காந்து நம்ம நம்ம சுச்சுவேஷன் வந்து அப்படி போன பொங்கலுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோமா யோசிச்சு பாருங்க. நியூ இயர் அன்னைக்கு டிசம்பர் 31 வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டுக்கு எடுத்து விட்டாங்களா? பொங்கலுக்கு படம் வரும்னு சொல்லி லைக்கா எடுத்து விட்டாங்களா? அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. 2வது இந்த படம் கடைசி படம் சொல்லி ப்ரொமோட் பண்ணிருக்காங்களா? கடைசி படம் சொல்லி ஏகப்பட்டது அதோட அவங்களோட எமோஷன்ஸோட கலந்ததா? இதுல போய் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப எமோஷனலா இதாகிற நேரத்தில் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, புது புது ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு, சொல்லுங்க கேட்போம். அது வேற ப்ராப்ளம், இது வேற ப்ராப்ளம். போய் பார்த்தாலும் அது லைக்கா ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், சென்சார் ப்ராப்ளம். ப்ரோ சென்சார் ப்ராப்ளம் சொல்றீங்களா? நான் பேச கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சென்சார் ப்ராப்ளம் அதை பத்தி ஏன் அவங்க தரப்புல இருந்து யாருமே பெருசா பெரிய ஆளுங்க யாருமே ஏன் பேசவே மாட்டாங்க அதை பத்தி? இதான் ஐடியா இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன் அந்த சென்சார் ப்ராப்ளத்தை பத்தி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அவ்வளோ கடைசி படம் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது, அது சென்சார் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. சென்சார் ப்ராப்ளத்தை பத்தி அவங்க பக்கத்துல இருந்து இல்லை இங்க யாராவது விஜய் ஃபேன் இருந்தா கூட சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன் பேச மாட்டாங்க யாருமே? அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க யாருமே ஏன் பேச மாட்டாங்க? என்ன பேசணும் ப்ரோ? என்ன பேசணும் எதிர்பார்க்குறீங்க? நான் அரசியல் இது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ எப்பவுமே வந்து அரசியல் இது கொண்டு வர மாட்டாரு. அதுக்காக சொல்றேன், அவ்வளோ பெரிய கொள்கை எதிரி தானே உங்களுக்கு. அப்ப அப்படின்னா கொள்கை எதிரியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை, இந்த மாதிரி எங்க ஆளுங்க படம் வர்றதுக்கு தடை பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன கதை இருக்கு? அதுக்குதான் கோர்ட்ல அதுக்குதான் கேஸ் போட்டிருக்காங்க. இது ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும்னு கூட தெரியல. ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவா இருந்தாலும் என்னன்னு பேச முடியும். என்னன்னு சொல்றது? இதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு படங்க, அந்த படத்தை திரும்ப எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்னத்துக்குங்க கோர்ட் வரைக்கும் போனோம் அப்படிங்கன்னு கேட்கலாம்ல? அதுதான் நம்ம ட்விட்டர்ல உட்காந்துட்டு நம்ம மாத்தி கேட்டுக்கலாங்க. ரெண்டு பேரும் மாத்தி உட்காந்து கேட்டுக்கலாம், ட்விட்டர்ல கேட்டுக்கலாம். படம் அவன் காசுன்னு ஒண்ணு போட்டிருக்கான்ல, அவனுக்கு தெரியும்ல, அவனுக்கு தானே அது நாளைக்கு பின்னாடி இதாகும். இவர் என்ன இது பொலிட்டிக்கல் பிரச்சனையா இருந்தா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம். அங்க காசுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் வந்து இது முறை நடிக்கல. இந்த மாதிரி வந்து ஒரு ரீமேக் படம் நடிக்கிறது வந்து அவருக்கு புதுசு கிடையாது, ஓகேவா? இது வரைக்கும் எந்த வாட்டியுமே பிரச்சனை வராது. இந்த ரீமேக் படத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது? முன்னாடி மெர்சலுக்கு தான் வந்திருக்கு. ஐயா இது தளபதி படம், அவ்வளவுதான். இது ஒன்னும் புதுசு கிடையாதுங்க. பிரச்சனை வரலீங்களே, கோட்டுக்கு வரல. ஆமாங்க, வரலங்க. கோட்டு படத்தையில போயெல்லாம் ஒரு மேடை போட்டு பேசல யாரு. சரி இருங்க. இப்போ விஜய் வந்து என்ன பேசணும்னு சொல்லுங்க. விஜய் வந்து என்ன பேசணும்? ஏன் இப்போ இது வந்து அரசியல் காரணமா தான் நிறுத்துறாங்கன்னு நிறைய பேர் ஃபுல்லா நீங்க பாக்குறீங்களா ட்விட்டர்ல? நீங்க என்னமோ கேக்குற மாதிரி கேள்வி கேக்குறீங்க. இல்ல நான் புதுசா எல்லாம் கேள்வி கேட்கல ப்ரோ. நான் கேக்குறேன், இப்ப நீங்க விஜய் வந்து யாரா பேசணும்னு சொல்றீங்கல்ல, அதான் என்ன பேசணும்? விஜய் வந்து நிர்வாகிகள் யாருமே ஒருத்தர் பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க. இப்ப இதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான், இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதானே? சதின்னு சொல்லுங்க. இத வந்து ஏன் இது பண்றாங்கன்னு கேட்க கூட யாருமே இல்லையேங்க. ஒரு நிர்வாகி, ஒரு ஆளு கூட, ஒருத்தர் கூட வந்து ஒரு பிரஸ் மீட்டோ இதுலயே வந்து கூட ஒரு வார்த்தை வந்து ஏன் இதை நிறுத்துறாங்கன்னு யாருமே கேட்கவே இல்லையே.
இப்ப இவரு நீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் சிடிஆர் பிரச்சனைங்கிறது நிர்மல் அடுத்த பிரச்சனைங்க அது. இது வந்து இது வரைக்கும் நான் ஒரு 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 நியூஸ் சேனல்ல கூட உங்களுடைய நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மைக்க பிடிச்சிட்டு இந்த படத்தை வந்து நிறுத்துறாங்க, ஏன் காரணம்னு யாருமே எதுவுமே சொல்லவே கேட்டு நான் பார்க்கவே இல்லைங்க. பேசிட்டீங்களா? பேசிட்டோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இதுக்கு இந்த மாதிரி இது வந்திருக்கு, அது அந்த கோர்ட்ல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அது என்ன பண்றாங்கன்னு ஒரு 2 நாள் இருக்கும், 5ஆம் தேதி நினைக்கிறேன். இன்னைக்கு கேக்குறேன் நான். படம் வந்து நாளைக்கு ரிலீஸ். ஏங்க படம் நாளைக்கு காலைல ரிலீஸுங்க. இன்னைக்கு வந்து அதுதாங்க இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் வந்து இன்னைக்கு ஒரு நிர்வாகி கூட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பேசி நான் பார்க்கல. நீங்க கேளுங்க ப்ரோ, பிஜேபி அட்டாக் பண்ணி கேளுங்க. ஆமா, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. அவங்க அந்த முன்னாடி இருக்கிற 5 தலைங்க யாருமே ஒரு அறிக்கை கூட வரலையே. ஏங்க இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இன்னைக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லங்க நீங்க ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னு இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வந்துட்டு கேள்வி நீங்க கேட்டுட்டு நீங்க சொல்லிக்கங்க. இல்ல ஒரு நிமிஷம், அவர் மதன் பேசி முடிச்ச அப்புறம் இப்படி பேசுங்கன்னா, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசுனீங்கன்னா எல்லாரும் வயசும் ஒரே இடத்துல கேட்போம். ஒருத்தர் பேசி முடிச்சுட்டு ஒருத்தர் பேசுவோம். மதன் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அவர் முடிச்சதுக்கப்புறம் முகவரி பேசட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பேசுவாங்க, கரெக்டா இருக்கும். சொல்லுங்க மதன், முடியும். நீங்க இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு ரிவைசிங் கமிட்டி நீங்க போங்க திரும்ப போங்கன்னு ஏதாவது ஒன்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தாலோ, இல்ல திரும்ப படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணாதீங்க, இன்னும் வேற ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி வந்திருந்தா கூட ஏதாவது பேசலாம். ஜட்ஜ்மெண்ட்டும் 9ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. இது என்ன நடக்க போகுது என்ன இதுங்கிறது ஒரு கிளாரிபிகேஷனே இல்லாதப்போ என்னன்னு பேச முடியும்? ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே பேச முடியும். ஜட்ஜ்மெண்ட் வராம என்னன்னு பேச முடியும் இதுக்கு? அது மட்டும் இல்லாம இதுல பேசுற இடத்துல என்ன இருக்காரு, அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா இவங்க இப்ப அது நாளைக்கு ப்ரொடியூசர் தானே பாதிக்கப்படுவாங்க. இது பொலிட்டிக்கலா நீங்க எடுத்துட்டு போய் இது நீங்க பேச போனா நாளைக்கு ப்ரொடியூசர் பாதிக்கப்பட மாட்டாரா? இது என்ன 1 ரூபா 2 ரூபா விஷயமா? எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, உங்க பட ப்ரொடியூசர் யாருங்க? உங்க படத்தோட ப்ரொடியூசர் பேர் சொல்லுங்க. எங்க கேவின் ப்ரொடக்ஷன் தெரியாது உங்களுக்கு? ஓகே. அந்த அவங்க என்ன இப்ப 2 நாள்ல என்னங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? எங்க கோர்ட்ல கேஸ் எங்க வக்கீலே அவங்க தான் போயிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப வந்து கோர்ட்டு இவங்கதான் கேஸ் போட்டிருக்காங்க, ஓகேவா? கோர்ட்ல வந்து தீர்ப்பு வரல, இன்னும் ஜஸ்ட் ஹியரிங் மட்டும் கேட்டிருக்காங்க. ஹியரிங்காக நீங்க வந்து கண்டனமோ எதுவுமே தெரிவிக்க முடியாது, ஏன்னா அது கோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் நீங்க போய் தான் ஆகணும். கோர்ட்டு இன்னொரு 10 நாள் தள்ளி போட்டாலும் வேற வாய்ப்பே கிடையாது. நீங்க தான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க, அப்ப 10 நாள் கோர்ட்டு சொன்னாலும் அது கேட்டுதான் ஆகணும். ஆனா தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்த மட்டும் தான் நீங்க வந்து எதிராக கண்டனம் தெரிவிக்க முடியுங்கிறத மதன் சொல்றாரு. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரல, கண்டனம் யாருமே தெரிவிக்க சொல்லுங்க. உங்க பக்கம் என்ன விளக்கம் கூட தேவையில்லைங்கிறாங்க அவங்க. என்னன்னா விளக்கம் உங்க பக்கம் நேரத்தை நீங்க சொல்லாங்க. எப்பவுமே நீங்க என்னதான் கோர்ட்ல கேஸ்னாலும் உங்க பக்கம் நேரத்தை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடந்துச்சு, என்னென்ன வாதம் எடுத்து வச்சாங்கன்னு உங்களுக்கு கேட்டீங்களா? பாத்தீங்கன்னா அவங்க சைடு நியாயத்தை எல்லாமே அவங்க இந்த ஜட்ஜு சார் அவர் சொன்னார்ல, அவர் எதுவுமே சொல்லாம. எனக்கு ஒரு டவுட், இந்த படம் எப்ப சென்சாருக்கு போச்சு பிரஸ்? டிசம்பர் 19 போயிடுச்சு. டிசம்பர் 19 ரைட், ஓகே. படம் பார்த்து அன்னைக்கே பாத்துட்டாங்க தானே? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. டிசம்பர் 19 சென்சார் பொறுத்த வரைக்கும் எப்ப டேட் பாக்குறாங்க அதான் சொல்றேன். டிசம்பர்லயே 5 பேர் இருக்காங்க சென்சார்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஏன் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறதான் கேக்குறேன் நான். இங்க வந்து அவ்வளோ கத்துறீங்கல்ல, இங்க அங்கேயே மேல இருக்கவங்கள கத்த மாட்டீங்க தான் பிரச்சனையே. கத்தி அவங்கள ட்வீட் பண்ணுங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஆளுங்களை ஃபுல்லா ட்வீட் பண்ணுங்க. அவங்களுக்கு போட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டு ட்வீட் பண்ணுங்க. இப்படி பண்ண எவ்வளவு பேர் இருக்கீங்க, கொஞ்சமா இருக்கீங்க, அவ்வளவு பேர். ஏன் ப்ரோ நேத்துல இருந்து டேக் பண்றது, டேக் போட்டு ஓடிட்டு இருக்கிறதால எதுவுமே பாக்கலையா? அதான் சொல்றேன், நீங்க பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நேத்துல இருந்து பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஏன் பண்ணாத மாதிரி பேசுறீங்க? ஏன் நீங்க ட்விட்டர்லயே இல்லையா? நான் ட்விட்டர் இருக்கேன், ஆனா அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எனக்கு இல்ல ஃபேன்ஸ் அவங்க டேக் போட்டு எப்பவும் போல அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க.
எங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும்போது நீ எனக்கு தப்பு துரோகம் பண்ணிட்ட, என்ன நீ தடுக்கிற, எங்க எப்படிங்க போய் கோர்ட்ல கேஸ் போடும்போது அவங்க அதே கண்டென்ட் அப்பு கோர்ட்டுன்னு வருவாங்க. ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க பேச ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வந்து இல்ல உங்களுக்கு இப்ப என்ன இல்ல ஒரு நிமிஷம் ஏங்க நான் பேசிக்கிறேன் இருங்க. 2 பேரும் ஒரே இடத்துல பேசுறது யாருக்கும் எதுவும் கேட்காது. கொஞ்சம் ஒருத்தர் ஒரு ஆளா பேசி முடிக்கும். இல்ல அவருக்கு என்னன்னா உங்களுக்கு பதில் வேணும்னா பொறுமையா இருங்க. இல்ல கேள்வியும் நீங்களே கேட்டுட்டு பதிலும் நீங்களே சொல்லிக்கோங்க. நாங்க எல்லாரும் மியூட்லயே இருந்துக்கிறோம். நீங்களே கேள்வி கேட்டுட்டு நீங்களும் பதில் சொல்லிட்டு நீங்களே கிளம்பிக்கங்க. வேலை முடிஞ்சது. பேசுங்க பல்தான். மாவீரன் பேசுறாரு. மாவீரன் சொல்லுங்க. இப்பதான் அன்மியூட்டேஷன் ப்ரோ, மியூட்ல இருந்துச்சுன்னு சொன்ன ப்ரோ, அதனாலதான் யாரும் பேச முடியல. முகவரி ப்ரோ, அதாவது டேக்ல ஃபேன்ஸ் நீங்க கேட்டீங்களா, ஃபேன்ஸ் வந்து அவங்க டேக் போடுறாங்க. அவங்க கோர்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. பட் அங்க கோர்ட்ல நடக்கிறது வந்து அபிஷியல்ஸ் வந்து கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரல. ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எங்களுக்கு வந்து அவங்க இதுக்கு அது பண்ணல, இவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்களோட சதி எப்படி கேட்க முடியும்? அவங்க அதே எடுத்துட்டு போவாங்க. நீங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜட்ஜு மேலேயே நான் கண்டெம்ட் கோர்ட்டுன்னு ஒரு கேஸா போடுவாங்க. ஏன் எச்சா ஒரு கேஸ் வாங்கிட்டு போறக்கா? ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் உட்காந்து என்ன ட்வீட் போடணும், படம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு போடணுமா, இல்ல என்ன நீங்க என்ன போடணும்னு சொல்றீங்க? யாரு வந்து என்ன போடணும்னு சொல்லுங்க. நான் வேற இல்ல முகவரி ப்ரோ, இப்ப நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லுங்க ஐயா என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன பேசணும் சொல்லுங்க. இல்ல இல்ல அவர் என்ன பேசணும், ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து என்ன பேசணும் ப்ரோ சொல்லுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்க தரப்பா சொல்லுவாங்க. அது கோர்ட்ல சொல்லிட்டாங்கலங்க. அவங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வந்து மீடியா கிட்ட போய் பேசக்கூடாதுலாம் கிடையாது. மீடியால நிக்க சொல்லுங்க. அப்பனா மீடியா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி நிக்க சொல்லுங்க. அப்பனா வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறாங்கல்ல. கடைசி படம் இன்னும் 2 நாள் இருக்குது. நாளைக்கு காலைல படம். இன்னைக்கு வந்து இப்ப இப்படி பண்ணா அப்ப நிக்க சொல்லுங்க வந்து. ஏங்க எனக்கு புரியல. மீடியால காலையில இருந்து கோர்ட்ல என்ன பேசுறாங்க? மீடியா முன்னாடி நின்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா, இல்ல கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா? எங்க ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா? ஏத்தாம விட்டான்ல. அவர் எவ்வளவு அக்கறையா உங்க மேல உள்ள அக்கறையில தான் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பேச போய் புலம்பிருக்கீங்க. சரி விடுங்க, அவரு நீதி வாங்கி கொடுக்குறாரு. சரி நீங்க முகவரி ப்ரோ நீங்களே பேசி ஏதாவது நீதி வாங்கி கொடுங்க ப்ரோ. எங்களுக்கு தான் பேச தெரியல. நீங்க சொல்ற ஐடியா எல்லாருமே இருக்கு. நீங்க டேக் பண்ணி கேளுங்க ப்ரோ. நாங்க அதுக்கு டேக் பண்ணி பதில் சொல்லுங்கன்னு கேக்குறோம். டேக் பண்ணி விட்டு மீடியா முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இவங்க தான், பிஜேபி கவர்மெண்ட் தான், அதுக்கு இருக்கிற அதிகாரிங்க தான் எங்களோட படத்தை தடுத்து நிறுத்துறாங்கன்னு நீங்க ஒரு பிரஸ் மீட் கேவின் ப்ரொடக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. நாளை பின்ன அவன் தொழிலே பண்ணாம இருக்கட்டும். அவ்வளவுதான். அதான் சொன்னேன். நான் திரும்ப சொல்லுவேன். நான் வந்து காமெடி பண்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நாங்க என்னங்க பேச பண்ணவும் மாட்டாங்க. இல்ல பண்ணல ப்ரோ, பண்ணவும் மாட்டாங்க. நீங்களே இது பண்ணிருங்க. அதுன்னு சொல்லிட்டு டேக் பண்ணி எவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்றீங்க. எவ்வளவு உலகம் ஃபுல்லா அது இதாகுது. அதெல்லாம் இதெல்லாம் பண்ண ஓட்டி இத பண்ணுங்கய்யா. சரிங்க, தெரியல, தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. ஆமா ப்ரோ, நன்றி ப்ரோ. நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இதை பண்ண சொல்றோம். நல்ல வேலை நீங்க வந்து சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சுச்சு. நன்றி ப்ரோ. எவ்வளவு டேக் ஓட்டுறீங்க. இந்த டேக் ஓட்டுனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய இது கிடைக்கும். ஆமா சரி ரைட். நெக்ஸ்ட் பூராட்டுக்கு இந்த பரணி பையன் யாரு இம்பார்ட்டன்ஸ் அதிகம்? அவர் பரணி இல்லாதனால இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம். பரணி தான் பரணி தான் பின்னாடி இருந்து இயக்குறாருன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அவர் உடனே வர சொல்லுங்க. இல்ல பராசக்திக்கு சென்சார் சர்டிபிகேட் பிரச்சனை என்னது இருக்கைய உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம என்னது சிங்கம் படத்துல சூர்யா வண்டி எடுத்துட்டு கிளம்புற மாதிரி சென்னைக்கு கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த 2 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குது? டிம்பிளா இல்ல அவங்க ஆஷிகாவா? இல்ல எனக்கு டிம்பிள் தாங்க.
ஓகே. பல்தான் காலையில இருந்து சாப்பிடலன்னா சொன்னீங்க. அதான் இப்போ நான் அதைத்தான் இப்போ வயிறு எரிஞ்சு இப்போ நான் அதுதான் கேட்கல இல்லையோ உனக்கு பொம்பளை ஸ்டோக் கேக்குதா உனக்கு இப்போ பல்தான் இன்னுமே சாப்பிடலையா? எனக்கு இன்னுமே சாப்பிடல. எனக்கு இப்போதான் கொஞ்சம் அதை எதையும் பேசிட்டு கொஞ்சம் மைண்ட் இதா இருக்கு. நான் தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி ஓகே தான். ரைட்டா தொட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். 9ஆம் தேதி இல்லைன்னு ஆயிப்போச்சு. புக் பண்ண 2 டிக்கெட்டுக்கு பணம் வந்துருச்சு. இதுக்கு மேல அதான் இந்த மாவீரன் ஒரு இது போட்டார்ல, சேனை ஒன்று தேவை பெருஞ்சேனை ஒன்று தேவைன்னு சொன்ன உடனே இது போட்டோன்னே கிளம்பும். அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ. பல்தான் இப்ப ப்ரூவ் பண்றாரு இன்னைக்கு, அதை கரெக்டா ப்ரூவ் பண்றாரு. என்ன பண்றது? இப்படி இருந்தாலும் பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போய் பார்க்க வேண்டியதுதான். எப்ப பார்க்கறதா இருந்தாலும் ப்ரீவியஸ் ரெக்கார்டை பீட் பண்றதுதான். சரி விடுங்க. 9ஆம் தேதி அக்காண்டா 2 வருது ஓடிடில. அதை வந்து ரீவாச் பண்ண வேண்டியது. திரும்பவுமா? ஐயோ யோ பல்தான் வேணா ஏங்க மதன் ப்ரோ, சண்டை மட்டும் நான் பார்ப்பேன், உள்ளாலாம் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு மனசாட்சி இல்ல. சண்டைகளை மட்டும் வந்து பார்ப்பேன். அங்க நடந்த பிரகாஷ் ப்ரோ, இந்த பொங்கல் லீவ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அக்காண்டா 2வையும் மாச்சாத்திரையும் பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க. இது இந்த படம் பாத்தீங்களா? ஈகோ படம் பாத்தீங்களா? இல்லைங்க, நீங்க அது பார்க்க சொன்னீங்க. இன்னொரு என்னமோ குற்றம் புரிந்தவனா என்னமோ சொன்னீங்களே, அது பார்க்கணும். நிறைய இருக்கு. குற்றம் புரிந்தவனை தவிர்த்துருங்க. அது ஈகோ பார்க்கலாம் பார்த்தேன். மைண்ட் செட் வரப்ப யாராவது ஒருத்தன் இதையா ஓவர் ரேட்டட் படம், இதையா இப்படி போட்டு அநியாயம் பில்டப் கொடுத்தீங்கன்னு யாராவது ஒருத்தர் ட்வீட் போட்டுறாங்க. உண்மையிலேயே நல்ல படம். உண்மையிலேயே நல்ல படம். கிளைமேக்ஸ் ஸ்டேஜிங்காகவே பார்க்கலாம். என்ன சொல்றேன்னா நீங்க ஆமா நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க இந்த வீர தீர சூரனுக்குலாம் பார்த்துட்டு ஒரு டீட்டெயிலாம் பயங்கரமா சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னேன் நானு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் சொன்ன டீட்டெயில்டு, அதுக்கப்புறம் நான் படம் பார்த்து எனக்கு வீர தீர சூரன் பிடிச்சிருச்சு. இந்த ஈகோ படம் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா படம் முடிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் இது பண்ணி பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்கான். அதாவது ஒரு ஹீரோவே இல்லாம வில்லனுக்கு படம் பூரா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவன் யாரு இப்படிங்கிற அந்த நரேட்டிவ் செட் பண்ணி கடைசியில அந்த அந்த வில்லனை வந்து ஒரு ஸ்டேஜ்ல கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். எந்த ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்காது பிரகாஷ் ப்ரோ. இப்போ இந்த இதுக்கு சொல்லுவார்ல, மங்காத்தாக்கு வந்து இவர் ஏன் கெட்டவன் அவன் கெட்டவன் அப்படிங்கிறது இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுல அந்த கெட்டவனை தேடி வர்றவனுங்களும் கெட்டவனில் தான் இருப்பானுங்க. ஆனா அவனுங்களுக்கு பேக் ஸ்டோரி இருக்காது. ஆனா இவனை தேடிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா பாருங்க. பரணி உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன், செக் பண்ணுங்க பரணி. ட்விட்டர்ல நான் சொன்னேன்ல, ஈகோவை பத்தி சொல்லும் போது என் தலைவன் எங்க இருந்தாலும் வந்துருவான்னு சொன்னா இல்லையா? அது வரட்டும் படத்தை பார்க்காம ஓவர் ரேட்டட்னு சொன்னாங்கன்னு சொல்லி போட்டுருங்க. கேக்குது பரணி ப்ரோ, கேக்குது. நியாயத்தை கேட்டீங்களா? நான் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? ஸ்பீக்கர் வர முடியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்ன தேடுறாங்க அந்த மாதிரி தான் இருந்தேன். நான் என்னையா பண்ணேன்? நானே இல்ல சர்டிபிகேட் வரலன்னு நானும் இருக்கேன். அது இல்லைங்க, இவரு பிரகாஷ் ப்ரோ வந்து படமே பார்க்கல, ஈகோ ஓவர் ரேட்டடுங்கிறாரு. பார்க்காமே ஓவர் ரேட்டடுங்கிறாரு. ஓவர் ரேட்டட்னு சொல்றாரு. அவர் படம் பார்த்தாருன்னா ஐயோ இந்த படத்தையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. இவ்வளவு நாள் பார்க்காம இருந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறப்ப பார்க்கட்டும். ஆனா பிரகாஷ் ப்ரோ அதுல டாக் இருக்கும். டாக் தான் மெயின். இது அம்மானுக்குதான் சொல்லாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஏதாவது படம் தான் அது கான்செப்டே சொல்லாம இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்குன்னு மட்டும் சூப்பரா 100% கன்ஃபார்ம் சூப்பர் பாருங்கன்னு சொல்லிட்டீங்கனாலே அது போதும். அதை வச்சு நான் பார்ப்பேன். நீ கதையெல்லாம் சொல்லிங்கன்னா எனக்கு எப்படி படம் பார்க்கும்போது மைண்ட்ல ஓடும்ல. இல்ல ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து அந்த ரிவீல் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும். அதெல்லாம் வந்துரும் 10 நிமிஷத்துலயே. தமிழ் டப்லயே பாருங்க.
ஓகே ஓகே டயலாக்ஸ் ஓகே மிஸ் ஓகே பண்ணாம ஓகே பாருங்க, அப்பதான் புரியும். சரி பரணி, டிஸ்ட்ராக்ட் ஆகாம. விசாரிக்க போனீங்க, விசாரிச்சு வந்துட்டீங்க, என்னாச்சு சொல்லுங்க. விசாரிக்கலாம் போலயே நானு. நீங்க அப்படிதான் என்ன சொல்லிட்டீங்க, விசாரிக்க? அப்படிதான் போனீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க பராசக்தி என்னாச்சு, விசாரிச்சு வந்துட்டீங்க சொல்லுங்க. இல்ல 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 சர்டிபிகேட் இன்னும் வரல, அவ்வளவுதானே. வேற என்ன வேணும்? பிரகாஷ் பராசக்தியும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போல, கோர்ட்டுக்கெல்லாம் போல. நாளைக்கு சர்டிஃபிகேட் வந்துரும் அவங்க நம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா வந்துருங்க, எல்லாரும் ஆனா இருக்காங்க. ஷோஸ்லாம் இப்ப கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஷோஸ் வந்து புக்கிங் ஓபன் பண்ணி நிறைய தூக்கிட்டு இருக்காங்க. பட் நாளைக்கு சர்டிபிகேட் வந்தோடனே ஃபுல் ஃபிளெஜ்டு புக்கிங்ஸ் ஓபன் ஆயிரும். ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி. பரணி, ஒரே ஒரு சந்தேகம். சும்மா முன்னாடி பேசின தானி இல்லாதப்ப, ஒருவேளை பராசக்திக்கு நாளைக்கு செத்து சர்டிஃபிகேட் வரல, பராசக்தியும் ஜனநாயகம் ரெண்டுமே வரல, அப்ப என்ன எப்படி இருக்கும் உங்க மனநிலை? என்னோட மனநிலையா? மனநிலை பிளஸ் அதோட கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. போடாம இருன்னு போக வேண்டியதான். என்ன பண்ண? ஒருவேளை பராசக்தி மட்டும் வந்துச்சுன்னா இப்படி வரும். ஒருவேளை பராசக்தி மட்டும் வருது, ஜனநாயகம் வரல, என்னது? அப்பயும் நான் டிசப்பாயிண்டடா தான் இருப்பேன். பட் பராசக்தி சரி ஒருவேளை ஜனநாயகம் கிளியர் ஆயிடுச்சு, பராசக்தி வந்து சென்டர் சர்டிஃபிகேட் தரல, அப்ப அப்பயும் அதே தான். போய் ஜனநாயகன் பார்ப்பேன், பராசக்தி வெயிட் பண்ணு. பிரகாஷ் ப்ரோ, நேத்து எதுவுமே வரல ப்ரோ. இப்ப அந்த டெம்ப்ளேட் ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. நம்பினாதான் ஸ்பீக்கர் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ப்ரோ ட்விட்டர் சந்தில பராசக்தி மட்டும் வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து. அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க. டேய் அண்ணனே வரல தம்பி. கவலையே இல்ல பிரகாஷ் ப்ரோ. ஐ டோன்ட் கேர். நேத்து எஸ்ஜே சூர்யாக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதை பத்தி மறுபடியும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா? நான் நியூஸ்ல தான் பார்த்தேன். நானும் நியூஸ்ல பார்த்ததுதான். இந்த கில்லர் படம் ஷூட்டிங்ல வந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. சரி ஓகே, முடிச்சிடலாமா? இல்ல ஏதாவது யாருக்காவது என்ன பேசணுமா? பேசலாம். நீங்க நிறைய நீ என்னமோ இது மாதிரி சொல்ற. வேற யாருக்காச்சும் புல்லட் இருக்கா, நெஞ்ச காட்டிட்டு நிக்கிறேன் வாங்கடா அப்படின்ற மாதிரி சோலோ ரிலீஸ் பண்றோன்ற திமிர்ல பேசுறியா? சோலோ ரிலீஸ் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அப்ப கூட இல்ல, நான் 2 படமும் ஆயிடும் அப்படின்னு சொல்றானா பாருங்க சார். வன்மா சார், வன்மா என்னைக்காவது ஒரு நாள் வரதானங்க போகுது. அப்புறம் ஓஹோ இப்படி பேசுவியா? இப்ப 2 படமும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வர்ற அன்னைக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு ட்வீட் போட்டு திட்டுங்க ப்ரோ. நாங்க ப்ரீபான் பண்ணப்ப என்ன திட்டுனீங்களாடா, இப்ப நீங்க எங்க டேட்டுக்கு போறீங்களா அப்படின்னு. புரியல மயூரன், என்ன சொல்றீங்க? உனக்கு புரியாது. 14ஆம் தேதி போற வாய்ப்பு இருக்குன்றாங்கல்ல, இப்ப நீங்க எங்க டேட்டுக்கு போயிருக்கீங்க? இப்ப உங்களை நான் என்னன்னு சொல்றேன், திட்டன்னு ஒரு ட்வீட் போடுங்க. மயூரன் நீங்க வேற. ஆக்சுவலா ஆனா எனக்கு நிஜமாவே அதாவது இருந்துச்சு. டேய் இதுக்கு போய் குடும்பத்தை திட்டி அதை பண்ணி இதை பண்ணி இவ்வளவு அபியூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்களேப்பா, இங்க வேற ஒரு பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஆனா பரணி வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருப்பான். இல்ல புரியல ஆதிபுரம், நான் ஏன் ஜாலியா இருக்கணும்? நீதான் இப்ப அந்த பாட்டை பாடிட்டு இருப்ப, ராவணமண்டா ஒத்தையில் நிக்கிற ஏவன்டா அப்படின்னு. ஆமா ஆமா அது ஓகே. பட் ஆனா அது ஓகே. ஆமா ஆமா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க நண்பர்களே. பிரகாஷ் ப்ரோ, நான் எப்ப பராசக்தி ட்ரெயிலர் பார்க்கலன்னு சொன்னேனோ அப்பவே அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. இவன் வந்துட்டு இல்ல இவன் விஜய் ஃபேனு. இவனுக்கு நீ ஏன்டா ட்ரெய்லர் பார்க்கல? ஏங்க அது ஆதி ப்ரோ அதை கேட்காதீங்க, அதுக்கு ஒரு கேவலமான காரணம் சொல்லுவாரு. அதுதான் 3 நிமிஷத்துக்கு மேல இல்ல இங்க பாருங்க, ஏன் இவட்ட கேக்குறீங்க? கேட்காதீங்க, ரீசன் எல்லாம் கேட்காதீங்க, அவ்வளவுதான். அது போக நீங்க ஒரு நான் இந்த விஷயம் மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல இருக்கு கணக்கு. நான் தனியா உங்களுக்கு வேணா போன்ல சொல்றேன். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். பரணி இருக்கு, அவருக்கு பரணிட்ட காரணம் சொல்ல மாட்டேங்கிறதா வச்சிருக்கேன். நான் அந்த காரணத்தை வேணா நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். எந்த காரணம்? இவன் ஏன் பாக்கலன்றக்கான காரணமா? அது மட்டும் காரணம் இல்ல. இவரு பரணி ஏன் வன்மம், பரணிக்கு ஏன் வன்மம்ங்கிற பெயர் இருக்கு, பரணி ஏன் வன்மம் பிடிச்சவர் அப்படிங்கிற காரணம் அது வேணா உங்களுக்கு தனியா சொல்றேன் நான். ஆனா அவன் சரி பாருங்க, இப்ப
இப்ப அவன் வந்து இதன்னைக்கு எப்படியும் ஒரு 3 படத்துல அங்கதான் இருப்பான்னு வச்சுக்கோங்க, தேட்டர் தான் இருப்பான் வேற. இந்த வாட்டி அப்ப பரணி வந்து 2 தெலுங்கு படம் ஒரு தமிழ் படம் ரிவ்யூ பரணி பொங்கலுக்கு. என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ எல்லா படமும் பார்த்துருவேன். நம்ம பிரகாஷ் ப்ரோ என்ன படம் ரிலீஸ் ஆகுதோ பார்த்துருவேன். கிறிஸ்டபர் ஒரு ட்வீட் போட்டாரு, தளபதி படமே வரல போங்கடா, நான் இந்த பொங்கலுக்கு எந்த படத்தையும் பார்க்க மாட்டாரு. காலைல தான் ஷெட்யூல் போட்டாரு 6 படத்துக்கு, இப்ப எல்லா படத்தையும் கேன்சல் பண்ண போறாராம். ஆனா வரலன்னு ஷோர் ஆகல இல்ல, நாளைக்கு தீர்ப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள வரலன்றாங்க. நாளைக்கு இல்ல தீர்ப்பு என்னன்னா நாளைக்கு மறுநாளுக்கு போட்டாங்க தீர்ப்ப. அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இப்படி கேக்குதுப்பா இருப்பா. இல்ல கேக்குறீங்க நடுவில் யாரும் சொன்னா? கணேஷ் ப்ரோவா யாரு? சுகனா யாரு பேசுனது? ஆமா ப்ரோ, நான் தான் ப்ரோ. சொல்லுங்க கணேஷ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இது நான் பொங்கல் ரிலீஸ் இருக்குமா, இது எப்படி இது? சாயங்காலம் வந்த ரூல்ஸ் நியூஸ் பிரகாரம் தியேட்டருக்காரங்க நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்ற வரைக்கும் ஜனவரி 14 தான் படம் பொங்கல் ரிலீஸ். இல்ல நான் பொங்கல் ரிலீஸ் ஏதாச்சும் இருக்குமா இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேக்குறேன் இந்த மந்த். இல்லைங்க பெரும்பாலும் ஜனவரி 14க்குள்ள ரிலீஸ் ஆகிடும். திருப்பூர் சுப்பிரமணியம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிறாரு. 9ஆம் தேதி சென்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறார் திருப்பூர் சுப்பிரமணியம். இங்க திருச்சியில 2 தேட்டர்காரர்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாலும் ஜனவரி 14 தான் வரும்னு குரூப்ல போட்டுருக்காங்க. 10ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு பேசினேன் 10ஆம் தேதி படம் வருதாமா. அப்படி இல்ல அப்படின்னா விஜய் சார் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக மாட்டிருக்கு. 2 சாய்ஸ், ஒன்னு 10 இல்ல 14. இல்ல ப்ரோ கொஞ்சம் நான் பொங்கலுக்காச்சும் வந்தா போதும் அதுக்குள்ள, அதுக்குதான். இல்ல அதான் நிறைய அரசியல் இருக்கு, நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு எல்லாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 14ஆம் தேதிங்கிறத வாய்ப்பு போல இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். என்னன்னா எனக்கு என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், போன பொங்கல் மாதிரி ஆயிடக்கூடாது. என்னாச்சு போன பொங்கலுக்கு? போன பொங்கலுக்கு என்னாச்சு? ஒருத்தன் நியூ இயர் விஷ் பண்ணானே ப்ரோ, இருங்க யாரு இல்ல அவர் ஆதிக்கு ஞாபகப்படுத்திட்டு வருவார். ஒரு 2 நிமிஷம் ஆகும் ஞாபகப்படுத்திட்டு வரட்டும். ஐயா படம் பேர் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க தயவுசு. இல்ல பரவாயில்ல நீ பொறுமையா ஞாபகப்படுத்திட்டு வாங்க, பொறுமையா ஞாபகப்படுத்தி இல்ல நாளைக்கு கூட சொல்லுங்க. நாளைக்கு வரேன். இப்ப மண்டே ஸ்ட்ரைட் ஆகல. ஓகே பொறுமையா மண்டே குறைஞ்சிட்டு வாங்க. கூப்பிட்டீங்க எப்படித்தானா ப்ரோ ஆதி ப்ரோ? இல்லங்க நான் நிஜமா சொல்றேன், ஒரு ஒர்க்ல ஃபுல்லா இருந்துட்டு இருந்தனால நிஜமாவே தெரியல. இப்போ திடீர்னு பார்த்தா மண்டை வேலை செய்ய முடியுது. பொறுமையா வரட்டும். சுகன் சொல்லுங்க. அவர் என்ன கேட்க போறாரு? நாளைக்கு வேற டீசர்ல ருக்மணி வருவாங்களான்னு கேட்பாரு. நாளைக்கு யாஸ் பிறந்த நாளுக்காக டீசர் வருவாங்க. கண்டிப்பா எல்லா ஹீரோயின் டீம்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டர்ஸே விட்டுருக்காங்க பயங்கரமா. எனக்குலாம் திடீர்னு ஒரு கிட்ட சந்தேகம் ஆயிடுச்சு, ஒருவேளை இது உண்மையாலுமே டாக்ஸிக் படம் தானே, எல்லாம் எடிட் பண்ணி போறாங்க. ஹீரோயின் வந்துகிட்டே இருக்கிறாங்களா அதான் சொல்றேன் ஒவ்வொரு படத்துக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக அழகி போட்டிக்கு நடந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரியே போஸ்டர்ஸ் இருக்கு. மாடலிங் பண்ற மாதிரியே படத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பிளாக் டார்க் அந்த மாதிரியே இருக்கு. ஏன்னு தெரியல. மேபி ஒரே தீம்ல இருக்கிற படமா இருந்தா அப்படி யோசிச்சு பாருங்க. இன்னொரு படத்துக்கு 5 ஹீரோயின் போஸ்டர் வரும். அது அட்லி படம், அது கலர்ஃபுல்லா வரும். இந்த மாதிரி டார்க்னஸா வராது. இல்ல அட்லி படம் வேற, ஆனா இது வந்து ஒரே தீம் அப்படிங்கறதுனால அந்த இதுல இருக்கு. எனக்கு என்ன தூக்கி பார்த்துட்டு நானு மதகஜராதா சொன்னேன் இல்லைங்க, அதானேங்க? நீங்க நாளைக்கே சொல்லுங்க. வாட்? இப்பதான் பார்த்தேன் மதகஜராதாங்க கன்ஃபார்மே பண்ணிட்டேனே. அது பொறுமையா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே சொல்லுங்க. மதகஜராதா வணங்கானு காதலிக்கு நேரமில்லே வந்துச்சு, அந்த பொங்கல் தானே? ஐ மீன் இந்த பொங்கல் அதானே வந்துச்சு. இந்த பொங்கல் இல்ல யாரும் எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. அவருக்கு வந்து பொறுமையா அவரே ஞாபகப்படுத்தி அவரோட அந்த பிரெயின் செல்ஸ் வந்து ஞாபக சக்தியை பயன்படுத்துதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அவரும் பாக்குறேன் போன வாரம் ரிலீஸ் ஆன படம் ஞாபகம் இல்லைங்கிறாரு, அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது ஞாபகம் இல்லைங்கிறாரு, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது தள்ளி போனதா? 2025 ஒரு பெரிய படம் அரௌண்ட் பண்ணி தள்ளி போயிடுச்சு. அந்த மாதிரி 2026 பொங்கல் ஆயிரக்கூடாதுன்னா மதகராஜா சம்பந்தப்பட்டு வணங்கான சம்பந்தப்பட்டு வணங்கானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வணங்கானுக்கு என்னத்தை முடிச்சு போட முடியும்? இல்லங்க லேட்டா ரிலீஸ் ஆச்சுங்களா? லேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லல. போன பொங்கல் மாதிரி இந்த பொங்கல் ஆயிரக்கூடாதுன்னு லேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்ல. போன பொங்கல் மாதிரி ஒரு ஏமாற்றம் அளிக்கப்பட்ட பொங்கல மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே புரிந்தது என் தவறுதான். ஓகே. என்னன்னா இன்னொன்னு சுகனோட வருத்தம் என்னவா இருக்கணும், நாளை இந்த காந்தார வீடியோ காமிச்சாங்க அது மாதிரி வெளியே எதுவும் நெகட்டிவ் சைட்ல காமிச்சிருவாங்க, இன்னொன்னு பயப்படுற அப்படி போல இருக்கு. ஏங்க அவர் திரையில் தோன்றினாலே போதும்ன்ற மோட்ல தாங்க இருப்பாரு, புரியலையே.
இல்ல காந்தார சீல கிளைமேக்ஸ்ல வந்து நொந்துட்டாராம். ஆமா பின்ன. ஆனா நீ ஒண்ணு இவரு அங்க அங்க முகத்தை திருப்பும்போது இவரு முகத்தை திருப்பிட்டாராம். ஸ்கிரீன்ல பாக்கலையா கடைசி வரைக்குமே முகத்தை பின்னாடியே தான் வச்சிருந்தாராம். என்னடே பண்றதையும் பண்ணிட்டு குட்டி கோழின்னு கமெண்ட் வேறையால அடிச்சுட்டு போற கோழிக்கறின்னு ரஜினி சொல்லிட்டு போறேன் கபாலி அந்த மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி வழியில இருந்திருப்பாரு. இதே வழியில இந்த படத்துல எதுக்கு தெரியுமா பயப்படுறாரு? அவர் வேற விஷயத்துக்கு பயப்படுறாரு இந்த படத்துல டாக்ஸிக்ல. ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. ஒரு வழியா எங்க படம் பொங்கலுக்கு வருது. நீங்க யாருங்க சம்பந்தமே இல்லாம ஃபைனலி ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த படம் வருது பொங்கலுக்கு. ரெட்ரோன்னு காமெடி பண்ண போறாங்க 2 பேரும். அதானே இந்த சிரிக்கிறாங்க. நான் என்னதுன்னு கேட்டா அதிர்ச்சி அதை வச்சு ஒரு காமெடி போடுவீங்க. ரெட்ரோக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. டிவில போடுறான் இல்ல? ஆமா சன் டிவில பாருங்க. நீங்க வேற ரொம்ப நாள் அவங்க அதான் யோசிப்பாரு மாவீரன். டேய் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க கருப்பையாச்சும் பிறந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு பாவத்தை. ஒரு 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 10-15 நாள் முன்னாடி வந்திருந்தா சஞ்சய் அப்படியே அறுத்து தள்ளி இருப்பீங்க அறுவடைய. அது வராதுதான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட சொல்றோம்ல. அதே லாஜிக் படி பார்த்தாலும் போன வருஷம் விடாமுயற்சி நியூ இயர்க்கே சொன்னாங்க. அந்த வீரதீர சூரன் அந்த டேட்ல வந்திருக்கலாம். வீரதீர சூரன் வந்து அப்ப ஷூட்டிங்கே முடிக்காம வேற ஏதோ பிரச்சனையில இருந்தாங்க மாதிரி ப்ரோ. ஏன் வீரதீர சூரன் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இருந்தாங்க. ரிலீஸ் பண்ணல. ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் தான் சம்பந்தமே இல்லைங்க. மார்ச் 27க்கு ஜிவி பிரகாஷுக்கு அந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக்கா, ஜிபிக்கு அவர் தான் பிஜிஎம். அவர் பிஜிஎம் ஒர்க்கு அது அந்த மிக்சிங் ஃபைனல்லாம் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ரிலீஸ் பண்ணாங்க. சரி ரைட்டு, இந்த வருஷம் கரெக்டா அப்படி எதுவும் நடந்துடாம எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி தீர்ப்பு வந்து 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிட்டா சந்தோஷம். அதிகபட்சம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல விட்டுறோம், அதுக்கு மேல தள்ளி போட்டாம போகணும். ஏன்னா பொங்கல் தான் ஒரு ஃபெஸ்டிவல் வைப்போட இருக்கும். ஆக்சுவலா அதுக்கப்புறம் எந்த டேட்டுமே இல்ல தானே? ஏப்ரல் தான் இருக்கு. பேருக்கு வேற டேட் இருக்கு. ஆமா அதான் விஜய்க்கு அங்க எலெக்ஷன் இருக்குல்ல. சாதாரண வெறும் நடிகர் விஜயா மட்டும் இருந்தா பிரச்சனை கிடையாது. இங்க அரசியல்வாதி விஜயாவும் இருக்கனால விஜய்க்கு அங்க எலெக்ஷன் டியூட்டி இருக்கு. ஏகப்பட்ட வேலை இருக்குங்கிறப்ப நீங்க வந்து இந்த இப்ப ரிலீஸ் பண்ணாதான் பர்ஃபெக்ட். ஜனவரி ரிலீஸ் பண்ணா அடுத்தடுத்து நேரம் இது ஜனவரி ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரக்டா எலெக்ஷன் டியூட்டி ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஆமா சுத்தமா. என்ன அதுக்கப்புறம் எந்த டேட்டுமே இல்ல. சொல்ல போனா ஒரு டேட் இல்ல. பிப்ரவரி மார்ச் ட்ரை மந்த் அதுல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஓவர்சீஸ்ல இங்கெல்லாம். அதை விட்டா ஏப்ரல் தான். ஏப்ரல் எலெக்ஷன் இருக்கு. ஸோ வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா 10 இல்ல 14 ரிலீஸ் ஆயிடும். ஓகே மணி 10 இதோட முடிச்சிருவோமா? இல்ல வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள், டவுட்டுகள், சந்தேகங்கள் மகேஷ் ப்ரோ வந்ததுக்கு ஒரு பாய் சொல்லிருங்க. அவர் வந்தாரு, டிஎம் ஒரு ஸ்மைலி போட்டு போயிட்டாரு. எதுக்கு போட்டாரு எனக்கு தெரியல. ப்ரோ அவரு கேடி பிளாக் இருக்க டெம்ப்ளேட்ல இருப்பாரு ப்ரோ. மகேஷ் ப்ரோ என்ஜாய். எனக்கு ஒரே ஒரு பெல் மட்டும் டிஎம்ல ஸ்மைலி போட்டீங்க, எதுக்காக போட்டீங்க அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அவர் என்ஜாய் பண்றாரு. நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்பதான் நான் ஜஸ்ட் 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான் ஸ்மைலி போட்டேன். சரி மகேஷ் ப்ரோ, இந்த அவார்டுன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணீங்கல்ல, எப்ப கொடுப்பீங்க? ஸ்கேம பத்தி நீ பேசக்கூடாது பல்தானே. அகண்டால பண்ண ஸ்கேம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு புரியல. ஐயோ நான் குடுக்கறதே சொன்ன, மத்தவங்க தான் வேண்டாண்டாங்க. அதுக்கு பேர் ஸ்கேம் கிடையாது. அது ஸ்கேம். என்னதான் ஸ்கேம் பண்ணிட்டாங்க? 10 பேர் போட்டியில கலந்துகிட்டு ஸ்கேம் ஆனவன் நான் அடி வாங்கினதுனா கப்பு. ஓகேங்க இருக்கட்டும். நாளைக்கு ஏதாவது நல்ல செய்தியோட இருக்கான்னு பார்த்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பாய். ஓகேங்க பாய் பாய்.